ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் பகுதி என்னவென்று கேட்டால், எல்லார் மனதிலும் ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் அந்த விருப்பத்தை யார் செய்வார்கள் என்று பார்த்தா தெரியாது. எப்படி அந்த விருப்பம் நிறைவேறுமா என்று கேட்டாலும், அது விருப்பம் ஐயா, அவ்வளோதான். அது நிறைவேறுமா என்று கேட்டால் என்னன்னு நான் சொல்வேன், அது நம்முடைய மனதினுடைய ஆழத்தில் ஒரு விருப்பம். அதற்காக அது நிறைவேறிவிடும் எல்லாம் சொல்ல முடியாது. என்ன, எனக்கு அது விருப்பம், அவ்வளோதான், இப்படிதான் போய் கொண்டிருக்கும். இந்த நாளிலே கர்த்தரை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்முடைய விருப்பம் விருப்பம் அதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் விருப்பம், சூழ்நிலைகளுக்கும் விருப்பத்துக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது. ஆனால் இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் பிலிப்பியர் 2:13, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்கிறவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 2:13. விருப்பத்தையும் சித்தத்தையும், தயவுள்ள தம்முடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். ஒரு விருப்பம் வரும். அந்த விருப்பம் என்னென்னலாம் பூமியில் நடக்கக்கூடாத காரியமாக இருக்கும். இந்த விருப்பம் என்று சொல்லுகிற பொழுது இந்த நாளிலே முழுவதும் இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் விரும்புகிறபடி ஆவக்கடவுள். ஆனால் விரும்புகிற பொழுது பார்த்தால் அது எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அது நமக்கு சாத்தியமாக, முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டான் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. முடவன் ஆனால் எழும முடியாது, கோல் ஊனி நடக்கிற மனுஷன், ஆனால் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுகிறான். இப்பொழுது சாத்தியமா என்று கேட்டால் அது சாத்தியம் என்று சொல்லுவார்கள். அதற்கு வகுத்து வியூகம் வகுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. முடவனை அந்த கொம்புத்தேனை காட்டிலும் உயர்ந்த ஒரு இடத்துல ஏற செய்து என்னென்னமோ ஐடியாலாம் இருக்கும். ஆனால் அந்த பழமொழிக்கு சொல்லுகிற காரியம், முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டதை போல. பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்று உங்களுடைய விருப்பம் எட்டாத ஒரு உயரமாக இருக்கிறது. அது ஒரு தொடவுவானமாய் அது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. தொட முடியாத அளவிற்கு இருக்கிற ஒரு தொடுவானமாய் இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இயக்கங்கள், நம்முடைய நிர்விசாரங்கள், நம்முடைய தகுதிகள், இதனாலே பார்த்தால் அதெல்லாம் நிச்சயம் நிறைவேறாது என்பதை போல் இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அந்த விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்கிறவராய் இருக்கிறார். ஸ்லோ பண்ணுங்க. உண்டாக்குறவராய் இருக்கிறார். அதான் காரியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே யார் யாருடைய விருப்பம் எல்லாம் நிறைவேறும், ராஜ்யத்தினுடைய நீதிகளை நான் சொல்லுகிறேன். யார் யாருடைய விருப்பம் எல்லாம் நிறைவேறும், யார் யாருடைய விருப்பம் நிறைவேறாது. இந்த விருப்பங்கள் நிறைவேறாது இருப்பதற்கு சில காரியங்கள் இருக்கிறது. எல்லாருடைய விருப்பம் ஏன் நிறைவேறுகிறது என்று சொன்னால் அந்த நீதியானது இல்லை. எல்லாருடைய விருப்பங்களும், சிலருடைய விருப்பங்கள் விரும்பினால் நிறைவேறும். ஆனால் அதற்கு உரிய சில ராஜ்யத்தின் நீதிகள் இருக்கும். தேவனை அறியாதவர்கள் கூட சொல்லுகிறேன், அவங்க அந்த கோட்பாடுகளுக்குள்ளே பயணப்படுவாங்க. தேவன் இருக்க மாட்டார், தேவன் நாமும் தெரியாது, ஆனால் அந்த காரியத்தில் அவங்க ஜெயம் எடுப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, புற ஜாதிகள் சொல்கிறேன், அதான் விசுவாசிகளில் கொஞ்சம் அரைகுறை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க சொல்லுவாங்க. எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க ஐயா, நாங்கள் மட்டும் கஷ்டப்படுறோம், எங்கே போனாலும் எங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது. அதாவது வாழ்க்கையில் பல காலம் இந்த வளர்ச்சி இல்லாமலே காணப்படுவாங்க. ஆனால் ஆவிக்குரியவர்கள் அந்த கோட்பாட்டுக்குள் இருக்கிற பொழுது நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பரிசோதித்து பார்க்க வேண்டும். தற்பரிசோதனை எப்பொழுதுமே நல்லது. உபவாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க, பல ஊழியர்கள் இருப்பாங்க. அதுவே பெரிய நம்முடைய ஓட்டைக்கு பெரிய காரணமே பல ஊழியர்கள். அது சத்தியத்தை போதிக்கக்கூடிய யார் இருக்கிறார்கள் என்று பார்த்து இனம் கண்டுகொள்ளவும் தெரியாது. குருட்டு விசுவாசம் சொல்லுவாங்க. அந்த மனுஷன் வரம் பெற்றவன், அந்த மனுஷன் தீர்க்கதரிசனம், அந்த மனுஷன் பிசாசு ஓட்டுகிறார், அந்த மனுஷன்
கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரம். சரி, அது நமக்கு பயன்படுமா? அந்த ஊழியத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்னா கர்த்தர் என்னை அதற்கென்று நடத்துகிறாரா? இதெல்லாம் நம்ம கணிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். அதன் பிறகு தான் கர்த்தர் நம்மை நடத்துகிற பொழுது அந்த இடத்துல நம்ம காணப்பட வேண்டும். சரி, எங்களுக்கு அப்போ விடுதலை எப்பொழுது? விடுதலை எப்பொழுது என்று கேட்பதோட எப்படி விடுதலைன்னு கேட்டால், யோவானிலே வாசிக்கிறவர்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தை போதிக்கிற இடம் எது என்று தான் இன்று பெரிய போராட்டம் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அதை இனங்கண்டு கொண்டாலும் பின்தொடர்வதற்கு மாம்சம் இடம் கொடுக்கவில்லை, பாரம்பரிய இடம் கொடுக்கவில்லை, நம்முடைய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் இடம் கொடுக்கவில்லை. ஏன்? அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பகுதி என்னமோ எனக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது, அந்த சத்தியம் என்னை விடுதலை கொடுத்துச்சு. இன்னொன்று, என்னோடய ஆசையை அது செய்கிறது, இதல்ல வழி நடக்க வேண்டிய பாதை இதுதான் என்று காட்டி கொடுக்கிறது. அந்த பாதை எனக்கு ரொம்ப விகல்பமாக இருக்கிறது. இஷ்டப்படி வாழ முடியவில்லை, நான் கஷ்டப்பட்டு வாழுகிறேன். இஷ்டப்படி வாழ்ந்து தான் இன்னலுக்குள்ளே போனேன்னு அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அந்த காயம் ஆறுகிறது, ரத்தம் வடிந்து வருகிற அந்த பிரச்சனையினுடைய உச்சகட்டத்தில் இப்பொழுது வடுவாக தான் இருக்குது. முற்றிலும் காய்ந்து கொட்டி விட்டது அந்த காயமே. ஷீல் இல்லை, ரத்தம் இல்லை, அறுவை சிகிச்சை இல்லை, மருத்துவ செலவு இல்லை, எல்லாம் தெய்வீக சுகத்தினாலே அவங்களுக்கு காயங்கள் ஆற்றப்பட்டு விட்டு இப்போ தழும்புகள் இருக்கிறது. அது தழும்புகளை கூட மறையிற நேரம் வந்துடுச்சு. இப்போ புதுசாக மனுஷனுக்கு புது காயத்தை உண்டாக்கி கொள்ள ஆசை வருது. ரத்த கசியெல்லாம் தூக்கம் வராது. ரணகலமாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் சில பேர் தூக்கம் வராது. இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிச்சு உட்காரலான்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனை வருகிறதுன்னு சொன்ன நாட்களெல்லாம் போய் இப்பொழுது இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை பெற்றோடனே சும்மா இருக்கிற பொழுது நான் வேறு பிரச்சனையை கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் மனுஷனுக்கு வந்துடும். அது எல்லாம் இந்த ராஜ்யத்தினுடைய நீதி என்ன செய்யும்? தட்டி உடைத்து கொண்டே வரும். ஏனென்றால் இந்த ராஜ்யம் என்பது எப்படி என்று கேட்டால், தேவராஜ்யத்தை தான் சொல்கிறேன், வேற ஒரு ராஜ்யம் இல்லை. ராஜ்யத்தின் நீதி என்னவென்று கேட்டால், நீங்கள் மட்டும் நல்லா இருக்க விரும்பாது, நீயும் உன் வீட்டாரும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். உன் குடும்பமும் உங்களால் பாதிக்கப்படக்கூடாது, உங்கள் பிள்ளைகள் உங்களால் பாதிக்கப்படக்கூடாது. அப்படி இருக்கிற ஒரு அழகான ஒரு கட்டமைப்பு உருவாக்க தான் தேவராஜ்யத்தினுடைய நீதி. அதான் ஆண்டவர் சொல்கிறார், என் ராஜ்யத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூடவே கூட்டி கொடுக்கப்படும். புசித்தலும் குடித்தலும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் சமாதானம் தான். அவர் வாக்கிலும் வல்லமையுள்ள செய்கிலும் வல்லமுள்ள தீர்க்கதரிசி இருந்தார் என்றெல்லாம் வாசிக்கிறோம். எதற்கு நான் இதை எடுத்து சொல்லுகிறேன் என்று கேட்டால், இந்த இடத்துல நீங்கள் நடக்கிற பாதை என்னதென்று நீங்கள் அறிய வேண்டும். எதை செய்தால் எதை செய்யக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன். அதை மட்டும் நீங்கள் செய்யாது இருந்தீங்கன்னா உங்கள் விருப்பம் நிறைவேறும். அப்புறம் என்னென்ன விருப்பம்லாம் நிறைவேறும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளில் என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 13:14. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையுடைய ஆத்துமாவோ புஷ்டி ஆகும். நீதிமொழிகள் 13:4 வாசிக்க. சோம்பேறியுடைய ஆத்துமா, அவன் ரட்சிக்கப்பட மாட்டான்னு சொல்ல முடியாது. அது ஒரு குணம். சோம்பல் என்பது ஒரு குணம், ஒரு காரியம். அந்த சோம்பல் உள்ளவர்கள் என்று சொன்னால் அவருடைய கிரியைகள் எப்படி இருக்கும்னு கேட்டால், தூக்க முக்கியத்துவம் இருக்கும். சிலரெல்லாம் மத்தியானம் தூங்கினாலும் சரி, நைட்டு தூங்கினாலும் சரி, அந்த தூக்கத்தில் அவங்க பெரிய, அதாவது சரீரம் களைப்படைந்து கண் சொருகி அப்படி கண்ணை நெத்திரை செய்தால் தான் உண்டே தவிர அது வரைக்கும் முழித்து கொண்டே இருப்பாங்க. தூக்கம் உங்களுக்கு தேவையான ஆரோக்கியமான உடல்நிலைக்கு நல்ல தூக்கம் வேண்டும். ஆனால் அந்த தூக்கமே அதிகப்படியாக இருக்கக்கூடாது. போஜன பிரியம் நமக்கு பெரிய தூக்கத்தை உண்டு பண்ணும், நெத்திரை உண்டு பண்ணும். இது நடைமுறை சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் சோம்பல் வருகிறது, சோம்பல் குடிகொள்ள செய்கிறது நித்திரை, தூக்கம். பிரியமான தேவனுடைய ஜனமே, அப்பொழுது என்ன நடக்கும் என்றால் அஜாக்கிரதையுள்ளலாம் மாறிடுங்க. எனக்கு தெரிந்த ஜனங்கள் இந்த தூக்கத்தினால் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க. விவாகம் பண்ண நல்ல வரன் வந்துச்சு, இந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க, ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க, கட்ட வேண்டிய பொண்ணையை மிஸ் பண்ணிட்டாங்க. பொண்ணு பார்க்குற போராட்டி போய் அது விட்டுச்சு, வண்டி போயிடுச்சு, தூக்கம். அதுக்கப்புறம் அப்புறம் போகலான்னு வேற ஒருத்தர் கொட்டின்னு போயிட்டாங்க. அடுத்த வாரம் இவங்க ஃபோன் அடிக்கிறாங்க, இல்லை அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்ட்டாங்க. அது கடைசியில் சோதனைக்குன்னு பார்த்தா இப்போ அது ஐஏஎஸ்ஸாகவே மாறிடுச்சு. அந்த அம்மா ஒழுங்காக இவன் கல்யாணம் பண்ணியிருந்தானா ஐஏஎஸ் விட்டுருக்க மாட்டான், அது வேறு விஷயம் சொல்கிறேன்.
அவங்க அதாவது நல்ல பங்கை கத்த நமக்கு தரார். நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை நான் பார்த்த வரைக்கும் சொல்லுகிறேன். 26 வருஷம் ஊழிய அனுபவத்தில் சொல்கிறேன். அநேகர் இன்னல்கள் பிரச்சனையில் இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்தா அவர்களுடைய பிரச்சனைகள்லாம் காரியம் எல்லாமே ஒரு காலத்தில் இருந்துச்சு. எதையுமே தக்க வைத்துக்கொள்ள இதுங்களுக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை என்று சொல்லத்தக்கதாய். இன்னமும் அது குறித்து ஒரு புரிதல் இருக்குதான்னு பார்த்தா அதுவும் இல்லை. வாய்னாலே சிலர் அநேகர் வாழ்க்கையில் வந்த ஆசீர்வாதத்தை இழந்துருவாங்க. ஆன திருமணத்தை உடைத்து கொள்வாங்க. பெற்றெடுத்த பிள்ளையிடத்தில் பேசத்தகாத வார்த்தைகள், அந்த பிள்ளைகளுடைய சுயத்தை தூண்டுகிற வார்த்தைகள். நம்மெல்லாம் 50 சில்லரை கற்றுட்ருக்கோம். சுயம் உடைச்சா நம்ம சாமானியமான மனுஷனுக்கு சுயம் உடையாது. ஆவிக்குரிய சுயம் உடையும். சுயம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்கிற சத்தியம். அதுங்க அப்போ தான் விடலையாக விளைச்சி வருது. அந்த நேரத்தில் போயிட்டு சாப்பிட்ற விஷயத்தை பற்றி பேசுவாங்க சில பேர். அந்த காலத்தில் தீட்டி இருக்கலாம் தண்டு சோறுன்னு. இப்போ அது சூடு சோறு இல்லாமல் வாழ்ந்துருக்கலாம். ஒரு பீரியடு வாத்தியார் அடித்தா கூட உரைக்காதெல்லாம் வாழ்ந்தவங்க அதே ஸ்கூலில் விடாமல் படித்தவங்களாம் இருக்காங்க. இப்போது ஒரு முகம் சுழிச்சாலே போதும் அந்த பசங்க தற்கொலை வரைக்கும் போகுது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன். அது என்ன தான் அவங்க சாப்பாடு போட்டு வளர்க்குறாங்களோ, மருந்தில் பிறந்த குழந்தைங்களாக இருந்தாலும் உப்பு கம்மியாக இருக்குதோ அதிகமாக இருக்கோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது டக்குன்னு சென்சிட்டிவ் ஆகிடுறாங்க. நம்ம வீட்டு பசங்ககிட்ட பேசுகிறப்ப நம்ம ரொம்ப யோசிக்கணும். வெளியில் யார்கிட்ட என்னன்னா பேசிட்டா கூட சரி, அது வேறு மாதிரி முடிச்சிடும். அதோட அது போயிடும், பயம் அப்படின்னு போய்டும். ஏன்னா வீட்டில் இருக்கிற பசங்களை பேசுறதுக்கு நம்ம அவ்வளோ ஜாக்கிரதை உள்ள இருக்கணும். ராஜ்யத்தின் சத்தியத்தை சொல்கிறேன், நீதியை சொல்கிறேன். வீட்டில் இருக்க பசங்ககிட்டையோ வீட்டில் இருக்க மனைவிகிட்டையோ புருஷங்கிட்டையோ பேசுகிறப்போ ரொம்ப எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக பேசணும். இது ப்ரிப்பேர் பண்ணி பேசுறது இல்லை. உங்கள் மனசில் என்னென்னா அவங்கள காயப்படுத்திடக்கூடாதுன்ற எண்ணம் இருக்குதுதான் போதும். ஆறுதல் படுத்தலாம் கூட பரவாயில்ல, காயப்படுத்தாது இருந்தால் போதும். இந்த மாதிரி சில பெண்மணிகள்லாம் திடீர்னு கோச்சின்னு இட்லி கடை போட்டதும் இருக்குது. ஆம்பளைங்கெல்லாம் கோச்சின்னு ஆட்டோ ஓட்ட போய் நாசம் போனதெல்லாம் இருக்குது. ஆட்டோ ஓட்ட தப்புன்னு சொல்ல, இட்லி கடை தப்புன்னு சொல்ல, தெரியல சப்ஜெக்ட் தெரியாத விஷயத்தில் கோச்சின்னு போய் ஆரம்பிக்கிறது. தெரு வீதிகளில் நீங்கள் பார்க்கலாம். திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்டவ் வச்சுன்னு ஒரு வடை சுடும் ஒரு அம்மா. போய் பார்த்தா வடை இந்தியா மேப் மாதிரி இருக்குது. இது வடைன்னு அப்பயே தெரியுது இது வியாபாரத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. என்னம்மா விஷயம்னா அது நிற்கவும் தெரியல, பாவம் ஏற்று ஊற்றுது. என்னம்மா விஷயம், என்னம்மா இது வடை? அது வடையெல்லாம் கிடையாது. சரி நீ மேட்ரு சொல்லினா ஏதோ புருஷ பொண்டாட்டி சண்டை ஆகிட்டுருக்கு, உன்னாலெல்லாம் ஒன்றும் துப்பு இல்லைன்னு சொல்லிட்டுருக்கான் அந்த ஆள். இது துப்பை காட்டுன்ட்டு இங்கே எல்லோரும் துப்புற மாதிரி நடந்துன்னு. ஒரு மனுஷங்கிட்ட வாங்கிட்டு பார்த்தா தான் பசியாக வரோன்னா அடிச்சுட்டு போய்டுவோம் அந்த அம்மாவை. இட்லி பார்த்தா மாவு வேவில், எல்லாத்துலேயும் ஒரு குறை இருக்குது. அதான் அது புருஷ மேலே இருக்கிற கோவத்துலேயே சமைக்குது. வீட்டில் சமைக்கிற மாதிரியே சமைக்குது. அந்த ஆள் திட்டானா இந்த மாதிரி எல்லாம் நியாய தீர்ப்பு போனோம் அந்த அம்மா. அப்புறம் எல்லாம் புத்தியெல்லாம் சொல்லி இட்லி கடையும் இல்லை. இப்போ அந்த அம்மாவையில் போய் சேர்ந்துருச்சு புருஷனோடு. இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். அதே மாதிரி ஆட்டோவில் போனால் ஆட்டோவே 3 சக்கரம் ஓட்டுறோம், ஒரு பக்கம் ஒதுங்குது. என்னடா இது காற்று இல்லையான்றேன். இல்லை இதெல்லாம் நம்ம பயணப்பட்டதுனால சொல்கிறேன். அப்புறம் இல்லை சார் நான் கிராஜுவேட்டு, வீட்டில் திட்டினாங்க, ஆட்டோ வந்துட்டேன். தெரியுமாடா உனக்கு ஆட்டோ வாடகைக்கு வேறு ஒருத்தன் எடுத்துருக்குறான். அந்த ஆட்டோ இவன் நடுவில் இன்னொரு சப் கான்ட்ராக்டாக ஓட்டின்னு அவன் 400 ரூபா டெய்லி தரணும். அவர் சொல்லிக்காது இவர்கிட்ட 600 ரூபா கொடுத்துருன்ட்டுருக்காரு. 200 ரூபா அவர் பிஸ்னஸ், இவர் 200 ரூபா மேலே கொடுக்கணும். அவன் ஓனருக்கு 400 ரூபா கொடுக்கணும். எப்படி ஓட்டுன்னு தெரில, ஒன்றும் தெரில. இது ஓட்டி விழுந்தால் கூட பிரச்சனை இல்லை. லாரியெல்லாம் வருது, கண்டெய்னர் வருது. இது என்னடா இதெல்லாம் கோச்சின்னு சொன்னியே. தற்கொலையா சார் நான் பண்ணிக்க முடியணும். நீ கொலை பண்ணலாம், ஆனால் தற்கொலை பண்ணக்கூடாதா? நீ கொலை தான் பண்ணுற. நேராக வருது பாரு, அது பாரு வண்டி. ஐயோ ஆமாம் சார் பயமாக இருக்குது, குச்சிரிங்களா சார்ன்றான். பாய் அப்படியே ஸ்லோ லெஃப்டில் வா, அப்படியே நிறுத்து. இப்போ எடுக்கிட்டானா நிறுத்திட்டியா என்ன இறங்கிக்கிறேன்ட்டு. அதாவது கோச்சிட்டு ஒரு விஷயம் பண்ணுறது, மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும். அப்புறம் கோச்சின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போய்டும் சில பசங்களாம். இது நடந்துருக்குது. ஆனால் 2-3 பேரண்ட்ஸ் அப்படி கண்ணீரும் கம்பளிப்பாக கதறி பிள்ளை போய் ஏதோ பண்ணிக்க போதும். நீ விசுவாசி பையன் எப்படி பண்ணிக்குவான் தெரியாது. கரெக்டாக 12 மணி அவன் சிஸ்டர் எங்கேயும் தேட வேணாம். சாப்பாட்டுக்கு கடையாண்டே போய் நின்று தேடுங்க. ட்ராக்கு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் எல்லோரும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ட்ராக்னாக்கா அவன் போய் மாய்ச்சிக்கிறான். நம்மளால் தண்டவாளத்துக்கு போகிற வழியில் பேக்கரி பார்த்தா தின்றுவான், பரோட்டா கடை பார்த்தா நின்றுவான். ஈவன் தற்கொலையெல்லாம் நம்ம விசுவாசிகள் யாரும் பண்ணவே மாட்டான். விசுவாசி பிள்ளைகள் பண்ண மாட்டாங்க மெயினாக. அது மாதிரி ஒரு சகாப்தமே கிடையாது நம்ம அகராதியிலே. அது நம்மளை தெரிஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறானா?
அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் தீனி மாடு அது போய் தற்கொலை பண்ணிக்கிட்டா. பேக்கரி என்ன இருப்பான், எல்லாம் பரோட்டா கடையில் இருப்பான். காசு இல்லையா, 200 எடுத்துன்னு போனான். அப்போ 200 காலி ஆகிற வரைக்கும் அவன் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவான். அதே மாதிரி வந்துட்டான். மாதிரி எழுதி வச்சுட்டு போகிறது, நான் வரமாட்டேன்றது, இதெல்லாம் இது பசங்களெல்லாம் குறை சொல்லக்கூடாது. இதுக்கெல்லாம் ஒரு ஜீவ ஊற்று ஒன்று இருக்கும், ஆணி வேறு ஒன்று. அது என்னன்னு கேட்டால் என் வாய். என் வாய்னா என் வாய் இல்லை, குடும்ப தலைவனோட வாய், தலைவினோட வாய், கணவனோட வாய், மனைவியோட வாய். சிலது அப்படியும் ஆகிடும். சிலது அந்த இது சின்ன பையன் வந்துட்டான் வீட்டுக்கு. இந்த வயசில் பெருசுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா பிபி சுகர் எல்லாம் இருக்கும். இந்த கோபம் கொந்தளிப்பெல்லாம் இதோடு போய் வண்டி ஓட்டின்னு போகிறப்போ மோதி முட்டி திரும்பி வராது போகிறதும் இருக்குது. வாய் தான், வாயின் வார்த்தைகள் அது மாத்திர காயப்படுத்திடும். பாடுறாரு இல்லையா, வாயின் வார்த்தைகள் பிறர் காயமாற்ற வேண்டும். நல்ல வரிகள் என்ன, ஆனால் அது காயப்பட்டது தான் அதிகம். ஆவிக்குரியவனை போய் கேட்டால் அந்த லெவல்லேருந்தே ப்ரெசன்டேஷன் கொடுப்பான். நீ ஜபம் பண்ணுறதில்ல, இன்னும் இரிட்டேட் ஆகிடும் பசங்க. நீ ஜபம் பண்ணுறதில்ல, பைபிள் படிக்கிறதில்லன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. நீ என்ன பண்ணுற, ஒரு 3 நாள் உபவாசம் இருக்கணும். அவன் 3 மணி நேரம் தாங்க மாட்டான், நெளிவான். நம்ம பிரசங்கத்தை கேட்டால் கொஞ்சம் சிரிப்பான். சரி முடிஞ்சோன்னு எதுவும் சாப்பாடு, அது ஒரு களி கூறுதலோடு போகும். நம்ம தான் பழகிருக்கும் இல்லையா. பிள்ளைகிட்ட என்ன பேச தெரியாது, நம்ம பிள்ளைங்களை ஜபத்தை கூட்டணும் வரதே பெரிய விஷயம். அது இங்கே நெளியாமல் உட்காரது இன்னும் பெரிய விஷயம். அதை போய் 3 நாள் உபவாசம்னா, மணவாளன் என் கூட இருக்கிறப்ப நியாயம் இருக்கணுன்ற வசனத்தை அவன் சொல்கிறான். அப்படின்ட்டு யார் மணவாளன்? இயேசு கிறிஸ்து. அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு. நான் ஒன்று சொல்கிறேன், அவர் ஒன்று சொல்கிறாரு. சரி, இதான் வாய் தான். ஆவிக்குரியன் இப்படி ஒரு ப்ரெசன்டேஷன். பூமிக்குரியவனாக இருந்தாக்கா அவ்வளோதான். அவன் வீட்டு பையனை பற்றி, அவன் வீட்டு பையன் அந்த லல்லபியெல்லாம் நின்றுடுச்சு. கொஞ்சம் பிரசங்கம் சொல்லி பண்ணி அவனை பார்க்காத, இவனை பார்க்காத. நீ அவனை பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்லலாம், அவன் வீட்டில் BMW இருக்குது, ஆடி இருக்குது, அமாவாசை இருக்குதுன்னுமா. கார் சொல்கிறேன், நம்ம வீட்டில் என்ன இருக்குது, 2 வீலர் இருக்குது, அதுவும் ஓல்டன் டைப்பில் இருக்குது. கார் வச்சுருக்குன்னு கேட்டால் SUV வேணும்னுமா. SUV இருக்கிறவனை போய் கேட்டால் அந்த ஹையர் வெர்ஷன் கார் கேட்பான். இது எல்லையே கிடையாது. சரி, எப்படியோ கிண்டாடி எப்படியோ BMW செகண்ட் ஹேண்ட்லேருந்து வாங்கி கொடுத்தா, இல்லை நடிகைகள்லாம் போகிறாளுங்க இல்லையா, ரோல்ஸ் ராயலு. இவன் எல்லையே கிடையாது இதுக்கு. இந்த விருப்பத்துக்கெல்லாம் எண்ணெயே கிடையாது. ஆனால் விரும்பு, வேணும்னு சொல்ல. ஆனால் விருப்பத்துக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? உழைப்பு இருக்கணும். சோம்பல் இருக்கக்கூடாது. சோம்பலுடைய அறிகுறி தான் தூக்கம், நல்ல நித்திரை. என்ன வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 6:9, சோம்பேறியே பேரே வச்சிருச்சு. மனுஷியே, மகனே, மகளேன்னு சொன்ன வேத புஸ்தகம் இப்போ அழகாக நம்மளுடைய கேரக்டர் வச்சு விபச்சாரக்காரனே, கொலை பாதகனே, அக்கிரம செய்யக்காரே இப்படிலாம் சொல்கிற மாதிரி, சோம்பேறியே நீ எவ்வளோ நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்ய மட்டும் என்பாயோ. அப்பொழுது என்ன நடக்கும்னு கேட்டால், உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தனை போலவும் வரும். நீதிமொழிகள் 6வது அதிகாரம். இது 31 அதிகாரமும் டெய்லி ஒரு அதிகாரம் படிச்சுக்கினாலே போதும். 31 நாட்களுக்கு ரெகுலராக படிக்கிறது இல்லாமல் இது கொஞ்சம் படிச்சுட்டே வந்தாக்கா நம்ம மனசில் அது பதியும். யார் கூட சேரலாம், யார் கூட சேரக்கூடாது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, யார்கிட்ட எங்கே போகலாம், எந்த தெரு வழியாக போகலாம், எந்த தெரு வழியாக போகக்கூடாது. ஐயோ, அது உள்ளே போயிட்டாக்கா 360 நாள் ஓடும். ஒரு அதிகாரமே சொல்கிறேன் நான். தியானம்னு போயிட்டீங்கன்னா சரி, சும்மாவே படிங்க, அவ்வளோ தூரம் கூட போகணும். சும்மா ஒரு அதிகாரம் ஒரு நாள் படிச்சிங்கன்னா கூட. நீதிமொழிகள் அருமையான புஸ்தகம், எளிமையான புஸ்தகம் கூட. மற்றதாவது தெரியாதுன்னு சொல்லலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதான் சொல்லுது இல்லையா, சோம்பேறி எவ்வளோன்னு தூங்காது. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா, பொருளாதாரம் இல்லைன்னு கஷ்டப்படுறவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா நித்திரை நல்லாயிருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவனுக்கு எந்த வேலையும் இல்லை. மத்தியானம்னா கரெக்டாக 12:30 மணிக்கு பசிக்குது, வயிற்றில் கிளாக் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் சாப்பிட்டோன்னு உண்டை மயக்கம், தொண்டனுக்கும் உண்டு. வேலையே கிடையாது இல்லையா, சாப்பிட்றது, தூங்குறது, திருப்பி சாயந்தரம் ஏஞ்சிக்கிறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, காப்பி குடிக்கிறது, மூஞ்சி கழுவுதோ இல்லையோ, பல் தேய்க்கிறதோ இல்லையோ, சாயங்காலம் சொல்கிறேன். திருப்பி அப்படியே சுற்றி இருந்தோன்னா 7 மணிக்கு சீரியல் பார்க்குறது, அப்புறம் 7:30 மணிக்கு ஏதாவது ஒரு 4 சப்பாத்தி புட்டு போடுறோன்னு சொல்லிட்டு சப்பாத்தியில் 4 சாப்பிட்றது, அப்புறம் இட்லி சூடாக இருக்குது, அது இருக்கா இது இருக்கான்னு கேட்குறது, அப்புறம் 2 ஆஃப் பாயில் போட்டுன்றது. அது நம்ம ஆட்களுக்கு சரியாக வராது. ஐயப்பா ஃபைன் அது.
ஆஃபாயில் சரியாக வரல, உடச்சிட்டு பார் ஆம்லேட் அது போடு, அது சரியாக வர, சரி அது வச்சியா, இல்லை அதையும் சாப்பிடு. எல்லாம் ஷார்ட் முடிச்சுன்னா மறுபடியும் நியூஸ் 10 மணி நியூஸ் கேட்கறதுக்கு முன்னாடியே போய் படுத்து தூங்கிடும். அப்புறம் திருப்பி மறுநாள் காலைல வருது. இது விருப்பம் இல்லை, அவ்வளோதான். இது வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. வறுமை ஆயுத அணிந்தோட போல வரும். ஃபாஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபுட்டு. தமிழ்நாட்டில் மெயினாக ஒருத்தர் உழைச்சி 5 பேர் சாப்பிட்ற ஃபேமிலிஸ் நம்ம நிறைய. இது வந்து நியாயமானது தானே நான் சொல்கிறது. வெளிநாட்டிலலாம் அப்படி இல்லை, 5 உழைக்கும். எங்கள் வீட்டிலலாம் 5 பேரும் உழைப்பாங்க. 5 பேரும் அந்த ஒரு ஆக்கப்பூர்வமான பணிவிடனாக்கா 5 பேரும் அழைச்சிடும். அவங்கவுங்களுடைய திராணிக்கு ஏற்றபடி. ஆனால் 5 சும்மா இருக்கவே இருக்காது, 5 வேலை செய்யும். சாப்பாடு செய்யறதுலேருந்து சரி, சபைக்கு பொங்கி போனாலும் சரி, எது வாங்கிட்டு போகிறதும் சரி, கட் பண்ணதும் சரி, உரிக்கிறது, வதக்கிறது, தாளிக்கிறது, 5 பேரோட கரமும் இருக்கும். அவங்கவுங்களுடைய திராணிக்கு ஏற்றபடி இருக்கும். இல்லை, நான் இது சாட்சியாக சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் முடிச்சிங்கன்னா தான் குடும்பத்துக்குள்ளே தரித்திரம் வராது. இந்த ஊழியக்காரை கூப்பிட்டு ஜெபிக்கலாம், அந்த ஊழியக்காரை கூப்பிட்டு ஜெபிக்கலாம் சொல்கிறதுல கூட நம்ம தூக்கத்தை ஜெயிச்சா தான் கதவு திறக்க முடியும். எத்தனையோ பேர் வீட்டில் நான் போயிட்டு ஃபோன் அடிச்சு பார்த்து சுவிட்ச் ஆஃப். அதுக்கப்புறம் பாஸ்டர் உங்களுக்காக காத்துட்ருக்கோம். லொக்கேஷன் அம்சம் டிகேஷன் அம்சம் எல்லாம் அனுப்பிச்சிட்டு வீட்டில் இழுத்து சாத்தி போத்திட்டு தூங்கினா நான் என்ன பண்ண முடியும்? லொக்கேஷனை வந்தாச்சு, கூகுள் 10 வாட்டி சொல்லுது ரிச் டெஸ்டினேஷன். அம்மனிக்கு அது திறந்தா உள்ளே போக முடியும். தட்டுறேன் காலைக்கு வழி சேர்த்து ஆஃப் பண்ணிட்டு தூங்கியிருக்கு. நம்ம மாமியார் ஒருத்தர போதுங்க. என்ன பண்ணுறது? தூக்கம் தேவ தூக்கத்தையும் தள்ளிவிடும். தூக்கம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஞானம் இருக்கும் அந்த தூக்கம். இது வந்து மனோவியாதியில் இன்சோம்னியான்னு சொல்லுவாங்க. இன்சோம்னியா இந்த மாதிரிலாம் பிரச்சனை கேட்டால் செம்மையாக தூக்கம். ஃபஸ்ட் ரோ அது லாஸ்ட் ரோ நல்லா தூங்குவான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலும் தூங்குவான், சாப்பிடலாம் தூங்குவான், கிளாஸ் எடுக்கிறப்பவும் தூங்குவான். அது எடுக்கிறவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல இது இன்சோம்னியான்னு. எப்படி இருக்குன்னு தெரியுமா? நல்லா உயிரை கொடுத்து பிரசவம் பண்ணுங்கிறப்போ இவன் கொர்றன்னா கொரட்டையோடு இருக்கும், தூக்கணும் எப்படி இருக்கு? இதெல்லாம் வந்து நம்ம இடம் கொடுக்குறனால தான் இன்சோம்னியா வரும், அவங்க அக்கா வரும், அவங்க தங்கச்சி வரும், எல்லாம் வரும். ஒன்றுத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா எல்லா வியாதியும் வந்துடும்ன்றதுக்காக சொல்கிறேன். அப்பாலேவோ சாத்தானே தூக்கமாவது கந்தை உடுத்து வைக்கும். தூக்கம் கந்தையை உடுத்து வைக்கும். தரித்திரம் வர்றதுக்கு முன்னாடி தூக்கம் வரும். நித்திர சோம்பல் வந்துடும். ஆயுதம் அணிந்தவனை போல வரும்னாக்கா மிலிட்ரிக்கார மாதிரி வரும், போலீஸ்கார மாதிரி வரும், சட்ட உரிமையோடு வரும்னு அர்த்தம். நான் இவனோடு இருக்க போகிறேன், காரணம் இவன் இடத்துல நித்திரை குடிகொண்டு இருக்கிறது. இந்த சொல்லுவாங்க இல்லையா, மூதேவி இருக்கிறது மூஞ்சிலன்னு. அதுதான் நித்திரை குடிகொண்டு இருக்கிறது. அதனால் நான் கட்டாயம் நான் இருப்பேன். இந்த இடத்துல வசனம் வாசிக்கிறோம், இந்த இடத்துல நான் விரும்பினபடினால் வாசம் பண்ணுவேன் கர்த்தர் சொல்கிறார். ஆனால் வறுமை என்ன சொல்லணும்னா, நான் இது ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு இந்த இடம், நல்லா தூங்குறான், என்ன நல்ல சோம்பேறியாக இருக்கான், அதனால் இவன் கையை மடக்கி தூங்குறான், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுச்சிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மணி வரைக்கும் படிக்கிற பசங்கன்னா அல்லவிடு. இதை ஏதாவது படிக்கிறாங்க, நித்திரை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் 8 மணிக்கு எழுந்துச்சுவாங்க, 8:30 மணிக்கு குளிப்பாங்க, 9 மணிக்கு காலேஜுக்குள்ளேயே இருக்கும். படிப்பு அதை காம்பன்சேட் பண்ணிட்டு உழைச்சிட்டு வரான், காலைல தூங்குறான்னா அது விஷயம் வேறு. நான் சொல்லி 24/7 விழிக்கிறதே சாப்பிட்றதுக்கு, ஷார்ட் பர்சன் தூங்குறது. என்னென்னா மனித மலைன்னு கூட சொல்ல முடியாது. இதுலேயும் மெலிசா வேறு இருக்கும், சிலதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. ஒரு குண்டா இருந்தாலும் சொல்லலாம், உடல் பருமல் இதனால் வருது அதனால் வருது. ஆகையால் இது சோம்பேறி ரொம்ப, அது கெட்ட வார்த்தை கிடையாது, இல்லை திட்டுறது இல்லை. வேதம் சொல்லு, சோம்பேறியாக இருந்தீங்கன்னா மகனை உனக்கு தரித்திரம் வந்துடும். இந்த பாஸ்டரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணு, அந்த பாஸ்டரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணு. நான் இந்த ஊருக்கு போய் உபவாச கூட்டத்தில் இருக்கிறேன், வண்டி கட்டின்னு போனால் கூட அது விருத்தி அடையாது, போகிறப்பவும் தூங்கின்னு போவோம். ஏன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸில் போகிறப்பெல்லாம் தூங்கினே போகலாம்ல. தூக்கம் அது ஒரு பெரிய ஒரு, அது அசுசியாகவே இருக்காது. ஆவிக்குரிய ஜனங்கள், ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள், அது ஒரு கண்டனத்துக்குரிய காரியம். நம்மளை தூங்க விடமாட்டார் கர்த்தர், காலைதோறும் தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கார். இது வந்து தேவன் வச்ச கிருபை. ஆனால் அதுக்கு சில காரியங்களும் இருக்கிறது. கொஞ்சம் சாப்பிட்றப்ப நைட்டில் கம்மியாக சாப்பிட்ணும், நல்ல முட்டை சாப்பிட்டா நல்லா போயிடாது, 3ஆம் வாரம் வரைக்கும் போயிடும். சாப்பிடுங்க வேணான்னு சொல்ல, ஆனால் அதுக்கேற்ற உழைப்பும் இருக்கும். அந்த உழைப்பு இருந்து சாப்பிட்டா தெரியாது, நல்லா செரிமானம் ஆகி சரீரத்தில் எங்கெங்கெல்லாம் எது போய் சேரணும் சேர்ந்துடும். இல்லைன்னா எங்கேயுமே சேராது, சேரக்கூடாத இடத்துல கொழுப்புகள் அப்படியே நின்றோம். என்ன
ரெண்டாவது இதோட ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சொமேட்டோ ஸ்விக்கி இவன் எல்லாம் அவன் உழைக்கிறான். சோம்பேறிகள் பெருகிவிட்டார்கள் என்று சுறுசுறுப்பாளர்கள் இப்பொழுது கேரியர்ஸாக பயன்படுறாங்க. எவனோ சமைக்கிறான், நான் எடுத்து வந்து கொடுக்குறேன், அதில் அவன் ஒரு பணம் எடுக்கிறான் இல்லையா? இப்போ ஏன் அது காரணம்? வேதத்தில் அப்பயே சொல்லியாச்சு. நீதிமொழிகள் சொமேட்டோ இருக்குன்னு சொல்லிச்சா ஸ்விக்கி இருக்குன்னு சொல்லிச்சான்னு கேட்கக்கூடாது, எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நீதிமொழிகள் 12:27. சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதையுடைய பொருளும் அருமையானது. மளிகை சாமான் லிஸ்ட்டு அந்த அம்மா கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதம் இல்லை 2.5 மாதத்துக்கு சேர்த்து கொடுத்துரும். இருக்கிறது 4 பேர். ஃபஸ்ட்டு எழுந்துச்சி சமைச்சா தானே, எழுந்தால் தானே சமைக்க முடியும். சமைப்பதில்லை, வேட்டையாடினதையும் சமைப்பதில்லை. பாவம் பூர்ண மூத்திரம், வண்டுகள் சாப்பிடும், பழங்களெல்லாம் அழுகி போயிடும். நம்ம ஊர் இந்தியன் ஃப்ரிட்ஜை போய் பார்த்தீங்கன்னா பாவம், ஃபாரின் ஃப்ரிட்ஜு வேறு. நான் மேனுஃபேக்சர் சொல்ல, திறந்து பார்த்தீங்கன்னாக்கா மாவு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி விதை, அதாவது வேறு, புதினா வேறு, தழை, அது அப்படியே கருப்பாய் அது ஒரு கலரில் இருக்கும். அப்புறம் பழைய தக்காளிகள்லாம் வைக்கக்கூடாதுன்னா வச்சா தான் நம்ம ஊரில் அந்த பாலிசிலாம், இந்த மருத்துவ ரீதியெல்லாம் பேசுனா மரியாதை கட்டுருவோம். என்ன ஃப்ரிட்ஜு என்ன எங்கள் சொத்து எங்களுக்கு தெரியாதா? சாவு கிடங்கு மாதிரி இருக்கும். அது சாவு கிடங்கில் போனீங்கன்னாக்கா இப்போ கம்பார்ட்மெண்ட்டாக வச்சுருக்கான். எல்லாத்தையும் குவிச்சு வச்சுருப்பான், எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு படுத்துன்னு இருக்கோங்க. நான் பார்த்தேன் ஒரு காலத்தில். என்னடா பணக்காரன் இப்படி எல்லாம் அனந்தமி மாதிரி படுத்துன்னு இருக்காங்க, எல்லாம் பிணங்கள் தான். அப்புறம் அதுக்கு கபோர்டு அடித்து அதுக்கு தனியாக ரேக்கெல்லாம் வச்சு அதெல்லாம். ஏன்னா இங்கெல்லாம் நான் போய் ஊழியம் பண்ணியிருக்கேன், ஊழியத்தின் நிமித்தம் சொல்கிறேன், பணங்களுக்கான்னு கேட்கக்கூடாது. ஆளை காணுன்னா சாவு கடைகளில் போய் தேடுன்ட்டான் அந்த காலத்தில். அது உள்ளே போய் பார்த்தா தைரியமாக போயிட்டு அப்புறம் பார்த்தா ஒவ்வொன்று ஒரு மாதிரி இருக்குது. அப்போ தான் தெரியும் எப்படியெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு காலில் போனப்போ தான் இந்த மாதிரிலாம் எல்லாம் ஒன்றா படுத்துருந்ததுங்க, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் போனால் இப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம். அந்த மாதிரி ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னாக்கா எறா இருக்கும், எறா சொரா என்ன அசைவம் சைவம் முட்டை எல்லாமே இருக்கும். மாவுக்கு நிரம்பி வழியும் ஃப்ரிட்ஜ். அது திறந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு அது என்ன அந்த நாத்தம் போகிறதுக்கு என்ன பண்ணுறது தெரியாது. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஆப்ப சோடா வைங்க, எளிமையானது சொன்னால் கேட்காதுங்க. நம்ம நாகம்மன் மாதிரி ஏதாவது ஒரு கிராண்டாக சொல்லி லாஸ்ட்டில் அது சோடா வாங்கி வெயின்னா கேட்கும் போல இருக்குது. எளிமையாக சோடா வைனாக்கா கேட்காது. அந்த மாதிரி ஃப்ரிட்ஜு நிரம்பி வழியும். ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் அழுவி எடுத்து கொட்டுவாங்க. காலிஃப்ளவர் வாங்கி கொடுத்தா உடனே ஸ்ட்ரேட்டு கிடையாது, அது அழுவி போகிற லாஸ்ட் ஸ்டேஜில் கால் பூ எடுத்து வறுத்துட்டு மீதியெல்லாம் பாவி இப்படி விற்றுட்டான்றது. நல்ல பூவாக தானே இருக்குது, அது உடனே செய்கிறதே வாங்கணும். ஓரளவுக்கு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணலாம். எல்லாத்தையும் தூக்கி வைக்கிறது விட்டா புருஷனே தூக்கி வச்சிடும். இல்லை இதுங்களே ஏறி உக்காந்துக்கும் காற்று பத்தலைன்னு சொல்கிறேன். அது மாதிரி சமைக்கிறதே கிடையாது. சமைக்காது இருக்கிற பொழுது பார்த்திங்கனாக்கா அந்த சமைக்க தெரியாததுன்றது பெரிய குற்றம் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ருசிகரமான பொருட்களை சாப்பிட்றதுக்கு, அந்த ருசிகரமான ஆகாரங்களை சாப்பிட்றதுக்கு நாக்கு தொங்கும், நாக்கில் எச்சில் வரும். எல்லாம் பக்குவம் சொல்லுவாங்க. மீனை முருவலாக வறுக்கணும், மீனை இப்படி வளர்க்கணும், மீன் ஜூஸியாக இருக்கணும், இது இப்படி இருக்கணும், அது எல்லா பக்குவம் சொல்கிறியே. கடாயில் நெல்லுன்னா தெரியாது, ஒன்று தீ ஏற்றி விட்ருவான், இல்லை வீட்டை கொளுத்தி விட்ருவான். ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி. இப்போ இருக்க கண்டிஷனில் முதலே சொல்லிடுறாங்க, பாப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, பாப்பா பாப்பாவே தான் சொல்லுவாங்க கடைசி வரைக்கும். அது பாப்பா 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 கொஞ்சிக்க வேணான்னு சொல்ல, பொண்ணை கொஞ்சிக்க பாப்பான்னு. எனக்கு கூட பசங்க இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லிட்டு, பொம்பளை பசங்க இல்லாத இல்லையே நமக்கு. அதுக்கு நீ இப்படியா, பாப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது, அப்புறம் எது கல்யாணம் பண்ணி கொடுக்குற? நான் சமயக்காரியா, நான் உங்களுக்கெல்லாம் சமைச்சு போது. ஒரு பொண்ணு நான் கேட்டேன், எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட. அது நான் சொல்லிச்சு, நான் சமைச்சேன்னா நான் சாப்பிட மாட்டேன், நான் சமைச்சு நானே சாப்பிட எனக்கு பிடிக்காது. அப்போ மற்றவங்க மட்டும் இல்லையா, நல்லா சமைப்பாலாம், ஆனால் அவள் செய்கிறது அவளுக்கு பிடிக்காது. சரி அப்படி இப்படி டேஸ்ட் பார்ப்பேன், அது யார்ட்டையாவது கொடுத்து பார்த்துக்குவேன் நான். அதுக்கு ஒரு ஆள், ஐயோ என்னதாம்மா இதில் பிரச்சனை? வேதம் க்ளீனாக சொல்லுது, உங்கள் வீட்லேயும் தர்துரம் வரும். என்னது சமைகள்லாம் வீட்டில் தர்துரம் வந்தோம். இப்போ பத்தாத்துக்கு இப்போ கேஸ் வேறு இல்லை, அப்போ அது பழி வேறு அதிகமாகிடுச்சு, எரிபொருள் கிடைக்கல. நாங்கள் ஆன்லைன் இப்போ நிறுத்திட்டோம் தெரியுமா? நிறைய கம்பெனிஸ் எடுக்கிறது இல்லை ஆன்லைன், அப்படி எடுத்தால் எங்கேயோ இருக்குது.
அப்போல்லாம் வந்து ஒரு பதார்த்தத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு கோழி கிழி எதனா வாங்கினீங்கனாக்கா, அசைவ பதார்த்தம் சொல்கிறேன், கோழி இறைச்சி எதாவது வாங்கினீங்கனாக்கா ஒரு அளவுக்கு இருக்கும். கால்குலேட் பண்ணாக்கா சரி ஒரு கோழியோட ரேட்டில் ஒரு கால்வாசி இருக்குது, பரவாயில்ல வாங்கி ஆளுக்கு ஒரு துண்டாவது வச்சுக்கலாம் அப்படின்னா. இப்போ 2 கோழி விலை வருது. கோழி சீப்பு தான், ஆக்குறது முஷா குத்தம் செஞ்சுக்கிறியானுமா கேட்டால், அவிச்சு கொடுத்து வாங்கிக்கிறியானு. முட்டை எவ்வளோ? 6 ரூபா, அவிச்சு கொடுத்தா 25 ரூபா. சரி நான் மொத்தமாக கொடுத்துறேன், உடச்சி வாயில் ஊற்றிக்கிறியா? அப்படியே ஆயிடுச்சு. நீங்கள் சரி அங்கெல்லாம் நம்ம ஆர்கியூலாம் பண்ண முடியாது. புருஷங்கிட்ட பண்ணலாம், பொண்டாட்டிக்கிட்ட பண்ணலாம், இதெல்லாம் இங்கே இவங்ககிட்டலாம் பண்ணவே முடியாது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, தரித்திரம் போகணும், எல்லாருடைய விருப்பமாக என்னென்னா நல்லா இருக்கணும், சுகமான ஜீவியம் இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது. அது கூட என்னென்னா அதுக்கு தான் நம்ம பசங்கள்லாம் படிக்க வைக்கிறது. இது என்ன செய்யறது, நான் பட்ட கஷ்டம்னா என் பையன் படக்கூடாது, என் பொண்ணு படக்கூடாது தான் படிக்க வைக்கிறது. ஆமாம், இப்போ நானே சரியில்லை, நானே அங்கங்கே மசாலாவோட வாங்கி செஞ்சு ரோட்டு பொறுக்கி மாதிரி அப்படியே ரோட்டில் போயிட்டு வர்றதுக்கு வாக்கிங் போயிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சா அங்கே அக்கௌண்ட் வச்சுட்டு வர வழியிலலாம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டே வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டீகளில் எல்லா ஸ்டோரியும் தெரியும். வாக்கிங் போகிறவங்களுக்கு 5 ரூபா வடையிலேருந்து 20 ரூபா வடை வரைக்கும் தெரியும். 5 ரூபா வடைலாம் தெரியும் இல்லையா, முதல்ல நான் சொன்னேன். அது ஏதோ வச்சு தள்ளிட்டு போகும், நல்லாவும் இருக்கும். என்னம்மா எல்லடை கொடுக்குற வடை கேட்ட அப்படின்ற மாதிரி ஆகிடும். சைஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளஃபினஸ், ஒன்று பார்த்தீங்கன்னா அது ஏன் மூஞ்சி மாதிரி இருக்கும், தீஞ்சிட்ருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் நல்லா நம்மளால் விமர்சனம்லாம் கொடுப்பாங்க. வாக்கிங் போகிறலாம் கேட்டால் இந்த கல்லில் 5 ரூபா வடை, அந்த கல்லில் 10 ரூபா வடை, அந்த கல்லில் 15 ரூபா, அதனால் 20 ரூபா வடை. அப்புறம் எல்லா நொறுக்கு தீனி, சுண்டல், பானிபூரி, பேல்பூரி, அந்த ஒன்றும் அந்த ரோடு கடையில் விட்டு வைக்கிறதுல. வாக்கிங் போக சொன்னால் இதெல்லாம் இது தேவையாது. வாக்கிங் எதுக்கு போகிறது, உடம்பு குறைக்குது. இங்கே போயிட்டு எல்லாம் எண்ணெயில் வழித்தது, வறுத்தது, பிசுக்கண்டு, நசுக்கண்டு, பாட்டுறது, வதக்கண்டு, எல்லாத்தையும் சீஸை போட்டு ப்ரெட்டை சாப்பிட்றது. வாக்கிங் போகிறதே வேஸ்ட் ஆயிடுச்சு. அவங்க வாக்கர்ஸ் எல்லாம் டெம்ப்ட் பண்ணுற மாதிரி அவன் சின்ன சின்ன கொட்டாய் போட்டு வச்சுருக்கான், தள்ளு வண்டி கடைலாம் வச்சுருக்கான். சாண்ட்விச் சாப்பிடு, மமோஸ் சாப்பிடு, மோமோஸ் சாப்பிடு, என்னமோ ஓசு சாப்பிடு. அது ஒன்று சொல்லிட்டார் ஒரு தாத்தா என்கிட்ட. தாத்தா இல்லை, அவர் சொல்கிறார் மமோஸுன்றான், ஒன்றும் இல்லை, அது கொழுக்கட்டை இல்லை, கொழுக்கட்டையில் ஸ்வீட் வைப்போம், இவன் கோழி வச்சு கொடுக்குறான், பெரிய கண்டுபிடிப்பு. சுத்தியா அவன் தின்ன நல்லா இல்லையா, சூப்பராக இருக்குது, டெய்லி 2 வாட்டி சாப்பிட்றேன் நான். காலைல ஒரு வாட்டி பருப்பு சாப்பிட்றது, சாயந்தரம் ஒரு வாட்டி. இது வாழ்க்கையில் குறையாதே அவனுக்கு வயிறு அது அரிசி மூட்டையாது. வீட்டில் பொண்டாட்டி சொல்லிட்டு வரணும் வாக்கிங் போகிறேன்னு. அதுக்கப்புறம் பொண்டாட்டி மரணம் சேர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு வாக்கிங். இது புருஷன் என்ன போனால் காணும், என்னாச்சு ஏதாச்சும். எந்த வயசாலும் பயமாக இருக்கு இல்லையா நமக்கு. பென்ஷன்ஸுக்கெல்லாம் இப்போ டிமாண்ட் அதிகம். 2005 அப்புறம் யாருக்கும் பென்ஷன் தரதில்லை. இப்போ பென்ஷன் வாங்குற பெருசுங்களுக்கெல்லாம் ரொம்ப டிமாண்டு, வீட்லேயும் சரி வெளிலையும் சரி, மரியாதை அதிகம். அதனால் அந்த அம்மாவும் கிளம்பி வந்துட்டேன். அது என்ன சொல்லுது, அது ஒரு வெரைட்டி சாப்பிடுது. எனக்கு சுண்டல் சமோசா தான் சாப்பிடுவேன் அந்த அம்மா, இது சீஸ் வச்சு தான் சாப்பிட்றேன் அங்கிள். இது திருத்தவே முடியாது, வருமா ஆயுதம். இதே மாதிரி நான் பண்ணிட்டு அப்புறம் என் பசங்க ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணாமல் என்ன சாப்பிடும். நான் ஆர்டர் தான் பண்ணல, என் பார்டர் இவ்வளோ தான், ஒரு 50 ரூபா திரும்ப என்ன வாங்கி குறைச்சின்னு வந்துன்னு இருக்கிறது. எதுவுமே இல்லைன்னா 10 ரூபா பிஸ்கட்டாவது வாங்கி சாப்பிட்டு வந்துன்னு இருக்குது. ரோட்டில் தின்னுன்னு போகிறோமே அந்த இதெல்லாம். ஏன்னா எல்லாருமே சாப்பிட்டு வருதுங்க. எங்களோட ஃப்ரெண்டுங்கள்லாம் கையை தூக்கி நாட, டாக்டர் சொல்ல கையை தூக்கி நாட, காலை நல்லா அப்படி விரிச்சு நாட, வாயிலையும் போட்டுன்னு. அப்புறம் வீட்டில் என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் சாப்பிட்டுப்பா, எங்கள் வீட்டில் என்ன நீங்கள் செய்ய போகிறாங்க, அது என்னப்பா ஏதாவது ஒன்று செய்வா, அது 2 இப்படி பேசின்னு போகிறது. இப்படியெல்லாம் போயிட்டு தான் பசங்க என்ன பண்ணாங்க, போடு ஆர்டர் போடு, 1 லட்ச ரூபா சம்பளம் வருது இல்லை, 1 லட்ச சம்பளம் வர வைக்கிற அளவுக்கு தான் படிக்க வைக்கிறோம். இந்த புத்தியை சொல்லி தரது இல்லை. கேன்டீன் போனால் பசங்க 12th பார்த்துறோம். 12th என்ன சொல்லுது, கேன்டீன் இருக்கிற காலேஜாக போடு, நல்லா சமைக்கிற காலேஜாக போடு, நல்ல சாப்பாடு போடுற காலேஜாக போடு. இல்லை அது சத்து நூல் ஆரம்பிச்சது இது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வசதிக்கு ஏற்றபடி இப்போ வந்து நல்ல காலேஜாக போட்டால் அவன் என்ன பண்ணுறான், அவன் ஒன்றும் ஆனால் 5 லட்சம் வருஷத்துக்கு கொடுத்துருவோம், பிள்ளைய பார்த்துக்கிறேன், நைட்டு வரும் வீட்டில் தூங்கிடும். இங்கே சாப்பாடு போட்டு க்ரஷ் மாதிரி வச்சுருக்கான். நான் சொல்கிறது இன்ஜினியரிங் காலேஜே சொல்கிறேன். காலைல வந்தால் டிஃபன் கொடுத்துறையா, ஏசி பஸ் அனுப்புகிறேன், அப்படியே தூங்கினே குளிச்சு எழுந்துச்சோன்னா அப்படியே தூங்கினே வரும். இங்கே வந்தோம் டிஃபன் சாப்பிட்றோம், படிப்பு சொல்லி கொடுப்போம், படிக்கிறது இல்லையா. மதியம் 2 மணிக்கு இங்கே சாப்பாடு தடப்புட்டெல்லாம் இருக்கும், சாப்பாடெலாம் வடை பாயசத்தோடு. சாயங்காலம் போகிறப்ப ஸ்நாக்ஸு, நைட்டு நீ பார்த்துக்கிறியா, ஸ்நாக்ஸு நம்ம பையன் சேர்த்து சாப்பிட்டு வந்துடுவான், இன்னும் கொஞ்சம் கொடு இன்னும் கொஞ்சம் கொடுன்னு. நாள் தான் நைட்டு வந்து நீங்கள் பையை தூக்கி போட்டு தூங்க வேண்டியது. வளர்ப்பே இப்படி தானே இருக்குது. அப்புறம் ஸ்விக்கியில் ஆரம்பிக்குது, சோமாட்டோவில் ஆரம்பிக்குது, டொமேட்டோவில் ஆரம்பிக்குதுன்னா கேஸ் இதுங்க வீட்டில் ஆகாது.
யாருக்காவது கொடுக்கவும் மனசு வராது. ஒரு அம்மா கிட்ட கேட்குறேன் எந்த சிலிண்டர் யூஸ் பண்ணால் தெரியாதுன்னு. 38 வயசு 40 வயசு இருக்கும், சமைக்கிறதே கிடையாதா. நான் எல்லாம் அவரே செஞ்சு வைப்பேன், நான் சாப்பிட்டு வரேன் பாஸ்டர். ஏன்னா நான் வேலைக்கு போகிறேன் இல்லை, அவரும் வேலைக்கு போகிறாரு. அப்படியா? எங்கள் மம்மி முதலே சொல்லிட்டாங்க, பாப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, பாப்பா இப்படி தான் இருக்கும். சரி, அது ஸ்டார்டிங்கில் தெரியாது, அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கலாம் இல்லையாண்ணா. எனக்கு அவசியமே இல்லாத போச்சு. நான் சாப்பிட்றது கொஞ்சம் தான் சாப்பிட்றேன், அதுக்கு ஒரு சமையல் தேவையா? என்ன கொஞ்சமாக சாப்பிடும், இங்கே கொஞ்சம் சாப்பிடும், அங்கே கொஞ்சம் சாப்பிடும், அங்கே கொஞ்சம் சாப்பிடும். ஒவ்வொருத்தில் ஆர்டர் போட்டுனே வராங்க. ஆப்பு, எந்த ஆப்பு பார்த்தீங்கன்னாலும் அவன் என் பிஸ்னஸ் எப்படி பண்ணமோ அப்படி பண்ணுறான். நம்ம இப்போ வாங்குறது வெளில தப்புன்னு சொல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். விலைவாசியை பார்த்துங்க, சமைச்சு சாப்பிட்டா குடும்பமாக சாப்பிடலாம். ஊழியத்துக்கு வந்த புதுசில் எனக்கு ஒரு பெரியவர் இப்போ இல்லை உலகத்தில், அவர் சொன்ன ஒரு காரியம், இந்த வெளியிலலாம் சாப்பிடக்கூடாதுப்பா, நீ வீட்டில் சமைச்சினாக்கா 5 பேர் சாப்பிட்லாம், ஒரு 4 பேர் சாப்பிட்லாம், அந்த காசுக்கு நீ வீட்டில் சமைச்சுன்னு 4 பேர் சாப்பிட்லாம், ஒரு அன்பும் பெருகும்னு அவர் சொன்னார். அன்றைக்கி இந்த சுச்சுவேஷனில் நம்ம வீட்டில் வம்பு தான் பெருகுச்சு. சரி, அப்புறம் பாலிசிஸ் ஆர் கரெக்ட், அது ஒரு காலத்தில் அபியாசம் பட்டோம், நல்லா இருந்துச்சு. அப்படியே சபையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு. இன்றைக்கி வெளில கேட்டர் பண்ணுறதே கிடையாது, இது வரைக்கும் பண்ணது கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது. கட்சியில் நம்மளே கேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ எல்லாம் பிரியாணி கிடைக்குமா, பிரிஞ்சு கிடைக்குமா, அப்படி கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து தரித்திரத்தில் தான் துடைச்சி எடுக்கக்கூடியது. ஜபம் மட்டும் இல்லை, செய்கை. அந்த நார் இருக்கு பாருங்கள், ஜூஸி சிக்கன், அது வந்து இந்த கறி அடுப்பில் போட்டு பார்பிக்யூ சிக்கன் நம்ம தீச்சு கொடுத்தா சாப்பிடுவானா நம்ம பையன்? என்ன இது கருப்பாக இருக்குது, என்ன தோசைக்கல் வாசனை வருது, என்ன இது தீஞ்சு ஸ்மெல்லு, அடித்து நொறுக்காது. அங்கே போய் லைனில் நின்று கையை கட்டின்னு குனிஞ்சி பணிஞ்சி நம்ம படிக்கிறோம் இல்லையா, முழங்காலிட்டு கத்தரை ஆராதிப்போம். அந்த மாதிரி அதுதான் செய்யலை. தவம் இருந்து அந்த தீஞ்சு போன சிக்கனை வாங்கி வந்து சாப்பிட்டுட்டு வயிற்றால போய் அவன் கற்றுக்கிறான்டா, உன்னை வச்சு கற்றுக்கிறான் அவன். அதுக்கப்புறம் சரியாக குளிக்கிறதும் கிடையாது. இது இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னடா இப்படிலாம் பேசுகிறாரே பாஸ்டர், இதுக்காக வந்தோம் அப்படிலாம் கேட்காதீங்க. இதெல்லாம் வசனத்தில் வருது. சுத்தமாக இருக்கணுன்றதும் வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 24, சோம்பேறி குளிர்கிறது என்று உழாமாட்டான், அரிப்பில் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்று கிடைக்கா. இது ஏஞ்சி குளிக்கிறதெல்லாம் கிடையாது, இது உழமாட்டான். குளிர்ச்சி இல்லை. ஐயோ, லண்டன் போயிட்டு இருந்தப்போ படாத பாடுபட்டேன் நான். எல்லாம் காலைல ஏஞ்சி உட்காந்துருக்கேன். அந்த 11 மணி ஆனால் தான் ஊரே திறக்குது. நான் இங்கே மாதிரி எல்லாம் காலைல ஏஞ்சி அழகாக குளிச்சுட்டு உட்காந்து ஃபோன் போடுறேன். நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அந்த வேலை இங்கே வச்சுக்காத, தின்னூரோடு வச்சுக்கோ. இங்கே எல்லாம் 11 மணிக்கு தான் ஏஞ்சிக்கும். நீ ஏஞ்சிக்கணுன்றதுக்காக எல்லோரும் எழுப்பி விட்டுனுக்கிறியாம எல்லோரும் என்கிட்ட சொன்னாங்க. பாஸ்ட் ஒருத்தர் இந்தியாவிலேருந்து எல்லோரும் எழுப்பி விட்டுனுருக்காரு. 7:30 மணிக்கு 7:30 மணி எங்களுக்கு மிட் நைட்டா. நீ என்னடா இப்படி இருக்கேன், இங்கே தானே போனேன் நீ. அதெல்லாம் போனதெல்லாம் உண்மை தான், வீட்டோடு ஒத்துப்போ. நீ ஏஞ்சியா, ஜெபம் பண்ணுறியா, வயதாக வாசிக்கிறியா, அப்படி இரு. நீ ஃபோன் பண்ணி எல்லோரும் கேட்டிருக்கிற, நான் வரட்டா, இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறேன். எல்லோரும் பாதி தூக்கத்தில் எழுச்சிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எப்படி சொல்லன்னு தெரியல என்கிட்ட சொன்னாங்க. படுவாங்களா அந்த இங்கேருந்து போனதுக்கு இருக்கிற திறமையில் இங்கே கடையை ஆரம்பிக்கலாம் ஒவ்வொன்றும். ஆனால் நான் வேலைக்கு தான் போவேன், மாசம்பளக்காரனாக தான் இருப்பேன், அதுக்கு மேலே வளர மாட்டேன்னு இவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. சும்மா உழைச்சி என்ன பண்ண போகிற? 60 வயசு மேலே கவர்மெண்ட் பார்த்துக்க, என்ன புள்ள பார்த்துக்கிறான், பொண்ணு பார்த்துக்கிறான்லாம் இல்லை. அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடெல்லாம் வாங்கக்கூடாது. இருக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போகணும். அந்த வெள்ளைக்கார புத்தி வந்துடுச்சு இதுங்களுக்கு. அவன் பல மணியோடு வாழ்கிறான்டா, வருஷத்துக்கு ஒன்று மாற்றின்னு இருக்கிறான். இப்போ கல்யாணமும் பண்ணிக்கிறது கிடையாது அவனுங்க. நம்ம அப்படியாடா ஒன்று கட்டிட்டு வந்துன்னுக்குறோம், சேர்க்கப்படாமல் சுற்றி வந்துக்கிறோம். அதுக்கு பிரச்சனையாயிடண்டா பின்னாடினா அதையும் சேர்த்து கெடுத்து வச்சுருக்கோம். எல்லாம் நித்திர நல்ல வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசம், நல்ல செழிப்பான தேசம். இந்தியன் பணம் தெரியும் உங்களுக்கு, பவுண்டோட ரேட் என்னான்னு, டாலரோட ரேட் என்னான்னு. இது எந்த உயர்ந்த அடைக்கலத்தில் போனால் கூட இந்த சோம்பலானது என்ன பண்ணும், எழுச்சி குளிருது. சாதாரணமே அது சோம்பேறி ஊர் தான், இல்லைன்னு சொல்ல. எல்லா வசதியும் இருக்கிறப்ப நான் ஏன் உழைக்கணும்னு கேட்டால் பதிலே கிடையாது. தரித்திரத்துக்கு என்னாலும் தரித்திரம் இருக்கும், எல்லா வசதியும் இருக்குது. இது எழும்ப உடல் ஆரோக்கியத்துக்கு அது எழுமணும் இல்லை, எழும்பு உடம்புல தண்ணி ஊற்றலாம் இல்லை. குளிர்கிறது என்று உழாது இருக்கிறான்னா அவன் குளிப்பானா, அவன் பல் தேய்ப்பானா? அப்படி ஆயிடுச்சு கதை. ஏற்றுறீங்க, ஹாட் வாட்டரில் ஒரு குழாயில் வரும், கோல்டு வாட்ரு பக்கமே போக முடியாது. உங்களுக்கு பாத்ரூமெல்லாம் கார்பெட் போட்டு வச்சுருக்கான், டப்பில் எக்ரி குச்சி குளிக்க வேண்டியது. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன், நான் நல்லா சந்தோஷமாக காலை ஏஞ்சி குளிச்சுட்டு அழகாக காப்பி போட்டு குடிச்சிட்டு அழகாக பைபிள் படிச்சுட்டு நல்லா சந்தோஷமாக. இன்னும் ஒரே பிரச்சனைனா எல்லாரும் என்னாலும் துக்கப்பட்டாங்க, இன்னும் பார்த்து சீக்கிரம் ஏஞ்சிக்கிறாரு.
ஃபாஸ்ட்டு சீக்கிரம் எழுந்திக்கிறார். இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, எங்கே போனாலும் இந்த பேட் ஹேபிட் வந்து உங்களோட எந்த நாட்டில் போனாலும் வறுமை இருக்கும். எந்த ஊரில் நீங்கள் வேலைக்கு போனாலும், எந்த தேசத்தில் நீங்கள் டாலரு, பவுண்டு, குவைத்து தினார் எதுவாக இருந்தாலும் சரி, தாரித்திரம் கூட உட்காந்துருக்கும். யாருமே எதுவும் சொல்ல முடியாது. வாழ்வியலோடு சேர்ந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு, எவ்வளோ ஜெபமன் ஐயா வறுமை போல், எவ்வளோ உபவாசம் இருந்தோம், எத்தனை ஊழியக்காரை பார்த்தோம். இவன் காணி கொடுக்குறோன்னா சூப்பராக இருக்கான். விசுவாசி ஓப்பனாக என்கிட்ட சொன்னது, நான் காணிக்க கொடுக்குற ஊழியக்காரெலாம் நல்லா இருக்காங்க, நாங்கள் கொடுக்குற சின்ன தொகை தான் சொல்லுங்கன்னு அர்த்தலைன்னு சொன்னாங்க. அப்படியா? அவங்களாம் நல்லா இருக்காங்க, நாங்கள் ஏன் நல்லா இல்லை? இது என்னை செருப்பாலட்சமாக இருந்துச்சு. நீ வராதுன்னே சொல்லியிருக்கலாம். சரி, அப்புறம் வேறு என்ன பண்ணுறது? யார் தான் சொல்கிறது? அப்புறம் நான் சொன்னேன், அவங்க நடைகள், வழிகள், வாழ்க்கை தரம் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க கடந்து வந்த பாதையை நீங்கள் பார்க்கணும். காலையில் எழுந்துச்சி ஜெயிப்பாங்க தெரியுமா உனக்கு? நான் சொல்ல உண்மையான ஊழியக்காரர் சொல். நேராக வீட்டுக்கு வசூல் வர மாதிரி நினச்சிக்காதீங்க. மிகப்பெரிய பாரத்தோடு வராங்க. ஆனால் அதிகாலையில் எழும்பணும் தான் செழிப்பான். செழிக்கிறதே அதிகாலையில் எழும்புற பழக்கம் இருக்கணும். நீ அப்புறம் கூட போய் தூங்கிக்கோ, ஆனால் காலைதோறும் ஒரு கிருபை பெற்றுக்கொள். காலைதோறும், விடியற் காலை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு இது வந்து அதிகாலைன்றது 12 மணி கிராஸ் ஆச்சுன்னா அதிகாலை, 5 மணிக்கு 4:30 மணி எல்லாம் விடியற் காலை, 6 மணிக்கு வந்துட்டிங்கலாம் குட் மார்னிங் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. நல்ல காலை வேலை அது. 6 மணிக்கு விடிய காலையில் எழுந்துச்சி நான் ஜெபிச்சேன். இந்த மாதிரிலாம் சொல்லி சாட்சியெல்லாம் சொல்லக்கூடாது. 5:30 மணிக்கெல்லாம் அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்துச்செல்லாம் சொல்லுவாங்க, விடிய காலைலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. 4:30 போய்டும் விடியற் காலை. அப்புறம் கதிரவன் ஞாயிறு வந்துடும், சூரியன் வந்துடும். சில தேசங்கள்லாம் 8 மணி ஆனால் கூட சூரியன் மறையாது, ஆனால் நல்ல வெளிச்சமாக இருக்கும். எதனா எப்படா இருந்துட்டு போட்டோம், காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கும். அடுத்தது வாயை திறந்தால் என்ன வரும்னு கேட்டால், வெளியில் சிங்கம் இருக்குது, வீதியில் கொலை உண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். நீதிமொழிகள் 22:13. வாய் சும்மா இருக்கிறது கிடையாது. என்னடா போலியா வேலைக்கு, ஐயோ அது பிரச்சனை, அங்கே குண்டு போடுறோம், இங்கே நிலநடுக்கம் வருது, ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பான். சிங்கம் வருது, நான் கொலை உண்பேன். சிங்கம் வருதான், சிங்கம் எல்லாரையும் ஊட்டி வரதான் அடிச்சிட்டோமா. அதை சாப்பிட்டு கொழுத்த கன்றா இருந்தால் என்ன பண்ணுறது? சிங்கமாவது வருது ஐயா, அந்த பக்கம் போகாத பேய் இருக்குது, இந்த பக்கம் எனக்கு பிள்ளை சூன்யம் பண்ணிட்டான், கிழக்கால போகலான்னு சொல்லிட்டான். ஒரு பாஸ்டர் சொன்னார், அந்த ஊருக்கே போகாதேன்னு. சரி, எவ்வளோ நாள் தான் போகாமல் இருக்குது, கொஞ்சம் அடைக்கிந்து அப்புறம் போகலாம் இல்லையா? இல்லை, அதெல்லாம் சாக்கு போக்குகள். இந்த வியாபாரம் ஏன் படுத்துச்சு, யாரும் எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பண்ணியா? அதிகாலை எழுந்திச்சியா, ஜபம் பண்ணியா, குளிச்சியா, கொஞ்சமாக சாப்பிட்றியா, இந்த தேவைக்கேற்றபடி சாப்பிட்றியா, பெருந்திண்டிக்காரனாக இருக்கீங்களா, போஜன பிரியாக இருக்கீங்களா, நித்திரையை ரொம்ப விரும்புகிறீங்களா? இதுவே போதும், யாரும் மந்திரம் பண்ண வேண்டியதே இல்லை. நம்ம ஆட்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, குறிப்பாக தமிழ் சமுதாயம் சொல்கிறேன், மற்றவங்களெல்லாம் நான் நிறைய பழக்கியிருக்கேன். தமிழ் சமுதாயம் ஒன்டே, நானும் தமிழன் தான், அதனால சொல்கிறேன். எந்த கடை போட்டாலும் டக்குன்னு பிக்கப் ஆகிடும் தமிழகம் போட்டால். ஆனால் அந்த காசு உள்ள வந்ததை பார்த்தோம், நம்மளால் வந்து கதாநாயகிட்ட மாறிடுவோம். மற்ற இனத்தில் இது பிரச்சனையே இருக்காது. கோடிகள் வந்தால் கூட அப்படியே அசையாது இருப்பாங்க நிறைய பேர். இவன் கொஞ்சம் லட்சங்கள் பார்த்துட்டாலே போதும், மிகவும் அசைக்கப்பட்டுருவோம், ரொம்ப எமோஷனலி வீக்காக இருக்கும். அவ்வளோதான், வேறு மாதிரி ஒரு பலவீனத்தில் போய்டும். குடி, மது, மாது, பேதமை எல்லாத்தையும் உள்ள ஆஃபீஸ் ஹவுஸில் குடிக்கிறவங்களாம் அந்த மாதிரி ஆகிடுவான். கடையை விட்டுட்டு போயிடுவான். பிள்ளைகள் அதாவது வியாபார வேலையாட்களை நம்பி விட்டு போயிடுவான். அந்த இன்ட்ரெஸ்டே போயிடும். சில இடத்துக்கெல்லாம் நான் போய் ஜபத்துக்காக என்னை கூப்பிட்டு போவோம். அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அந்த வடநாட்டு ஆளுங்களை பார்க்கவே முடியாது. அது ஒரு சோஷியல் கிளப். அது இதுங்க நம்ம ஆட்கள் தான் வந்து உட்காந்துன்னு 11 மணியாக சீட்டாட உட்காந்தோம். அது சீட்டாடுறதுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது, பேசுறதுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது. என்னை ஜபத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்போ பார்த்தா 11 மணிலாம் சீட்டாட வந்துடுறானே, என்ன வியாபாரம் திறந்து வச்சுட்டு வந்துட்டான். மதியானம் திருப்பி கொஞ்சம் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இங்கே கிளம்பி போயிடுவான், படுத்து தூங்கிடுவான். திருப்பி 6 மணிக்கு வந்துடுவான். கடையை பூட்டிட்டு அந்த சாவியை வந்து வீட்டில் கொடுத்துருவாங்க பசங்க. இப்படியே ஓடிக்கொண்டிருக்கும். அந்த கடை தானாக ரன் ஆகும். மளிகை ஸ்டோர் அது தானாக எல்லா ஜனங்க அதை வாங்குவாங்க. இப்படியே போய் கடைசியில் அந்த மனுஷனுக்கு நுரையீரல் பாதிப்பாகி உள்ள அவயங்களெல்லாம் பாதிப்படைச்சு மரணத்தருவாயில் போயாச்சு. இது 1 இல்லை 2 இல்லை,
பணம்னு வந்ததை பார்த்தா இதாவது பரவாயில்ல. அவங்க வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்க, பரவாயில்லையா அவர் வீட்டுக்கு வராரு, குடிக்கிறாரு, வீட்டுக்கு வராரு. சிலர் இவன் அண்ணன் ஒருத்தன் இருக்கிறான், வீட்டுக்கே வரதில்ல, வேற ஒரு பொம்பளை வச்சுருக்கான். பணம் செடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அவங்க வந்து கடையை பார்த்துக்கிறாங்க. யார்? மறுமணியாட்டி வந்து கடையை பார்த்துக்குது. இவரை நல்லா சீராட்டி தன் பக்கத்தில் வச்சுருக்கு. இப்படி பலத்த பலவீனங்கள் காணப்பட்டு கொண்டிருக்குது. இது விசுவாசிகளுக்கு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறப்போ இன்னும் வேதனையாக இருக்குது. சோம்பல், சிங்கம் வருது, கொலை உண்பேன், வேலைக்கு போனால் என்னை எல்லாம் தரக்குறவோ பார்க்குறாங்க, எனக்கு யாரும் சிபாரிசு பண்ண ஆள் இல்லை, என்னை தூக்கி விட ஆள் இல்லை. இவ்வளோ வெயிட்டாக இருந்து உன்னை தூக்கி வர விட்றாங்களே. தின்றப்ப தெரியணும், யாராவது தூக்குற மாதிரியா நம்ம சாப்பிட்றோம். வயிறு நல்ல வேலை செய்யுது, மூளையெல்லாம் நல்லா வந்துருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது சரீரத்தில். ஆனால் எதுவுமே நான் செஞ்சால் எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது. எனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டான், இவர் பெரிய கோடீஸ்வரன், இவருக்கு தான் பண்ண போகிறோம். நம்மளே வேலை இல்லாமல் இருக்கிறோம். நமக்கு ஒருத்தன் வேலையை வெட்டியெல்லாம் விட்டு வந்து பண்ணுறான்னா அவன் என்ன பண்ணுறது? அவன் நம்மளோட மடையனாக இருப்பான். இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு செழித்து வந்தால் கூட பரவாயில்ல, யாரோடையோ சகோதரிப்போ அது தாய் தப்புன்து, இல்லை முற்பிதாக்கள் சகோதரிப்பு. எப்போ தான் டெவலப் ஆக நல்ல இந்த வேலைக்கு போய் தசமாக கொடுக்குற விசுவாசம்லாம் பார்த்தா லீவுக்கு எடுத்து இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒரு மெடிக்கல் லீவ், கை கால் பரப்பரன்னு இருக்கும். என்கிட்ட சொல்லுவாங்க, சுற்றிட்டே இருந்துட்டோமா ஐயா, போகணுமா ஐயா வேலைக்கு, அப்படியே லீவில் இருந்து கூட ஒரு அம்மா தசமாக காமிச்சு, என்னம்மா இருந்தேன் வேலைக்கு போகலையா? இல்லை எனக்கு கொடுத்து கர்த்தருக்கு பழகிடுச்சு, எனக்கு சும்மாவே இருக்க முடியல, நான்லாம் லீவ் எடுத்துக்கணும்னே யோசிச்சிட்டேன், கர்த்தருடைய ஊழியத்துக்கு நான் கொடுக்கணும். நான் இருந்தாலும் இல்லைனாலும், வேலைக்கு போனாலும் போகலனாலும், என்கிட்ட அது மாதிரி விசுவாசி கற்று கொடுத்துருக்காரு. சாட்சி சொல்கிறேன். எல்லோரும் பஞ்சப்பாட்டு பாடுவாங்க, யாரும் தரதில்லைன்னு. எனக்கு தர்றவங்களை பற்றி சொல்கிறேன். நான் வேலைக்கு போனால் என்ன தரணும் அதே மாதிரி நான் தரேன், அதுக்கும் கூடுதலாக நான் தரேன். எனக்கு கர்த்தருக்கு கொடுத்துறது வந்து என்னோடய ஹேபிட்டில் அது ஒன்று, என் ரத்தத்திலே ஊறியிருக்கு. அதில் இருக்கிற நன்மை என்னன்னு எனக்கு தெரியும். இல்லை நான் பேசுறதுலாம் அந்த மாதிரி பேசுது, அந்த ஐயா பேசுகிறார். இது ஒருத்தர் இல்லை, இந்த மாதிரி ஜனங்கள் இருக்காங்க. கர்த்தர் கிருபை எனக்கு கொடுத்துருக்கிறார் அந்த ஜனங்களை. இன்னும்மா வெளியே பாவம் வேலை இல்லாமல் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஆரோக்கியமாக இருக்கேன், நல்லா இருக்கேன், நான் இலைப்பாடுறேன், எனக்கு கர்த்தர் ரெஸ்ட்டு கொடுத்துக்குவார். இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஓட்டம் விட்டுருவார். எல்லாமே நான் சொல்கிறேன், நீ சொல்கிறியம்மா, என்னம்மா ஆச்சு உனக்கு? இல்லை, பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட், சரியாக தன்னை ஸ்திரப்படுத்தியிருக்காங்க. கொடுக்கறதுக்காக சொல்ல, உழைப்பாளிகள் எல்லாம் உழைச்சி அந்த மாதிரி ஒரு சும்மாவே இருக்காது. இப்போது மெடிக்கல் அட்வைஸ் ஓகே கிளம்புன்ட்டான்னா புறா மாதிரி பறந்துடும். ஆண் பெண் 2 பேரும் சொல்கிறேன். இது என்ன வந்தாலும் எனக்கு இங்கே வலிக்கிற மாதிரி இருக்குது, போகிறப்ப ஹார்ட் அட்டாக் வந்துட்டா சொல்லி அனுப்புவான்டா, போகலாம் யாருன்னா எதனா ஆச்சு சொல்லி அனுப்புவான் வீட்டுக்கு. இல்லை நான் சொந்த வீட்டில் உயிரை விட போகிறேன், உயிரும் போகாது, என்ன சொல்கிறது, எதுவும் போகாது. எதையாவது ஒன்று சொல்லினேன். வீதியில் சிங்கம் இருக்கும், நான் கொலை உண்பேன் என்பான். யார்? சோம்பேறி. நல்லா தூங்குவான், நல்லா சாப்பிடுவான், குளிக்க மாட்டான், உழமாட்டான், விடிய கால் என்றதே தெரியாது, அதிகாலையும் தெரியாது, சூரியன் வந்து அவன் முகத்தில் குத்துனவளு தெரியாது சில பேருக்கு. என்ன, இது ரொம்ப கஷ்டமான ஜீவன், யாருமே காப்பாற்ற முடியாது. பிரியமான தேவனுடைய ஜனமே, முதல்ல இந்த அஸ்திபாரத்தை சரி பண்ணணும். சரீரம் இல்லாமல் ஆராதிக்க முடியாது, நல்லா புரிந்து கொள்ளுங்க. சரீரம் நமக்கு எவ்வளோ முக்கியம், உடல் ஒரு ஆலயமாக இருக்கிறது. என்ன, அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். இந்த பழக்கம் வந்து பெற்றோரிடத்துலேருந்து வருகிற பொழுது பிள்ளைகள் அந்த படிவத்தில் வளருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி திருமணமாகி போயிட்டு ஒரு வாரத்தில் எனக்கு ஃபோன் வச்சு கூப்பிட்டா, பாஸ்டர் நீங்கள் வந்தால் தான் சரியாகும். என்ன, வாட் மை டாட்டர் அப்படின்னா, சதா காலம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றாங்க, நான் வந்ததே வேஸ்ட்டு. மாமியார் சக்கப்போடு போடுது, மாமனார் அவர் செட்டிநாடு சாப்பிட்றார், மாமியார் சைனீஸ் சாப்பிடுது, புருஷன் 2த்தையும் ஊட்டி விட்றாங்க, வீடு பொங்கவே விட மாட்டுறாங்க. அந்த மாதிரி செய்கிறவங்களையும் தப்பாக பேசுகிறாங்க. நான் வாழ பிடிக்கலன்னா கூப்பிடல, இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜவ் பண்ணிட்டு போங்க, உங்கள் ஆலோசனை தேவை. இது நல்ல தீனி மாடுக்கு, இது எப்படி போய் நம்ம சொல்கிறது? அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் சொன்னேன், அவன் என்ன ரெசிப்பியில் செய்கிறான்னு பார்த்துக்கோ, அந்த ரெசிபி சொல்லித்தர அதே மாதிரி நீ செய். செட்டிநாடு நம்ம வீட்டிலே செய்கிறாங்க, சைனீஸ் நம்ம வீட்டிலே செய்கிறாங்கன்னா எதுக்கு போய் வெளில ஆர்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சமையலை மாற்றி, வீட்டு சமையலை ஹோட்டல் சமையலை மாற்றி நல்லாவே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க மாமியார் ரொம்ப ஃப்ரெண்டு. ஏன் யாரும் வரதில்லைன்னா, எங்கள் வீட்டில் செய்கிறாங்க, வரணும்னு ஸ்டார்ட் பாருங்கள். இங்கே அடிக்கிற ஸ்மெல்லை பார்த்து ஃப்ளாட்ஸ் ஃபுல்லாக வந்துட்டாங்க பாப்பாவை தேடி.
எனக்கு ஃப்ரைட் ரைஸ் கிடைக்குமா, எனக்கு குருமா கிடைக்குமா, பன்னீர் கிடைக்குமா, கண்ணீர் கிடைக்குமான்னு. அது ஒரு தொழிலாகவே மாறிடுச்சு இன்றைக்கி. ஒரே வாரத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு 2 வீலர் வாங்கிட்டா ஃபுல் பேமெண்ட்டு எல்லாம் போக, நகை நட்டு சேர்த்ததெல்லாம் போக ஒரு 2 வீலர் சொந்தமாக வாங்கி அவள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, அது தொழிலாகவே மாறிடுச்சு. இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, தெரியாத ஆரம்பத்தில் உண்மையாக நீங்கள் செய்யுங்க. எது செய்யறதுனாலும் ஒரு உண்மை இருக்கணும். யாக்கோபு கூழ் காசுக்கிறான். இந்த காஞ்சி போன ஏசா பார்த்தீங்களா, நான் சாவுறேன், எனக்கு பசியில் செத்து போகிறேன், எனக்கு அந்த பயிற்றங்குழ கொடு, நான் இருக்கிறதோட செத்துட்டு போகிறேன், சாவறதுக்கு முன்னாடி, உயிருக்கு முன்னாடி என்ன இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோம்பேறி. இதெல்லாம் வந்து போய் வேட்டையாடுறதெல்லாம் கரெக்டாக தான் தெரியும். வெளியில் பார்க்கறதுக்கு காலைல கிளம்பி போவோம். எனக்கு தெரிஞ்சு என்னோடய வேலை செய்கிறவங்கெல்லாம் நான் சொல்கிறேன், காலைல கிளம்பி வருவாங்க, சைன் பண்ணுவாங்க, அப்புறம் மார்க்கெட்டிங் வெளில போயிடும். என்ன பண்ணுற கர்த்தர் தான் சாட்சி. திரும்பி சாயந்தரம் வரலாம், வராமையும் போகலாம். நேராக வீட்டுக்கு வந்து தூங்கிடுறவங்க, இதே இடத்துல இருந்துச்சு, இது நேராக வீட்டுக்கு வந்து தூங்கிடுவாங்க. அப்புறம் சாயந்தரம் ரிப்போர்ட்டிங்னாக்கா அதே மாதிரி முகத்தெல்லாம் கழுவினா அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்துடுவாங்க. ஏதாவது பொய் கணக்கு எழுதி கொடுத்து சம்பளம் வாங்கி நின்றுவாங்க. இது மாதிரியே இருந்தாங்க நிறைய பேர். உண்மையற்றலாம். ஒரு காலகட்டம் வந்துச்சு, நான் உயர்த்தப்பட்டேன், அவர்கள் பிடுங்கப்பட்டார்கள். இதெல்லாம் வந்து நம்ம விளையாட்டில் ஒரு இடத்துல வேலை செய்யறதுன்றது வந்து ஒரு பாக்கியம். அது கொஞ்ச நாள் அந்த அனுபவத்தில் கற்று நடத்தினார். அந்த உண்மை என்பது ரத்தத்திலே இருக்கணும். ஊழியமோ வேலையோ வியாபாரமோ அதில் உண்மை இருக்கணும், உழைப்பு இருக்கணும், நித்திரை இருக்கக்கூடாது, பேராசு இருக்கக்கூடாது, பெருந்தண்டி இருக்கக்கூடாது. என்ன, மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு உண்மையுள்ளவர்களாக இருக்கிற பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கும். இதில் யாரோட ஆசை நிறைவேறாது, சோம்பேறி விரும்பியும் ஒன்றும் கிடைக்காது. விருப்பம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அம்பானி மாதிரி பேசுவான், சாதா கார்லலாம் போக மாட்டான், வருமானத்துக்கு ஏற்றபடி இந்த எளிமையான வாகனங்கள்லாம் போக மாட்டான். அவன் ஆசைலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். கிரியை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நித்திரையாக இருக்கும். கிரியை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல குளிர்கிறதுன்ற உழாது இருக்கிறதா இருக்கும். சிங்கம் வருதுன்னுவான், நான் கொலையும் உண்மைன்னுவான், பேயினுவான், பிசாஸ்னுவான், பிள்ளி சுனியனும். அப்போ காருன்றது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆடி கார் வேணும், அமாவாசை கார் வேணும்னுவான். ஏன்னா ஒரு நாள் உட்காந்து போயிருக்கிறியா உள்ள, மெயின்டெனன்ஸ் என்னான்னு தெரியுமா, மைலேஜ் என்னான்னு தெரியுமா, சொகுசு வாகனம் ஆசைப்படுற தப்பு இல்லை, அனுபவம் இருக்கா, சர்வீஸ் விட்றதுக்கு எவ்வளோ ஆகும் தெரியுமா, எப்படி உண்ணும் தெரியுமா, எங்கே உண்ணும் தெரியுமா, எது சர்வீஸ் சென்டருக்கு எடுத்து போகணும், எதை மெக்கானிக் வச்சு பண்ணணும் தெரியுமா, எந்த அறிவுமே இருக்கா. ஒரு வாகனன்றதே விஷயம் சொல்கிறேன் நான். அனுபவம் இல்லாத பண்ணுற ஒரே விஷயம் திருமணம் மட்டும்தான். மற்ற எல்லாத்துக்கும் அனுபவம் வேணும். அது ஒண்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நம்ம டேமேஜ் ஆகிடும் திருமணத்தில். அதில் ஒண்டி தான் திருமணத்துக்கு ஒண்டி தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பண்ணி தான் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது. எப்படியா பட்டோன்னா திருமணம் மாற்றி விட்ரும். நல்லவன் கெட்டவனாக இருக்கான், கெட்டவன் நல்லவனாக இருக்கான், ஏழை பணக்காரன் இருக்கான், பணக்காரன் ரோட்டுக்கு வந்திருக்கான், குண்டாக இருக்கான் ஒல்லியாக இருக்கான், ஒல்லியாக இருக்கிறவன் குண்டாக இருக்கிறான், கருள் முடி இருக்கிறவன் சொட்டையாக இருக்கான், சொட்டையாக இருக்கிறவன் கரு முடி வந்திருக்கு. எவ்வளோ சொல்லிட்டே போகலாம். லேக்கி வைக்கிற மாதிரி, நம்ம கம்பெனிக்கு லேக்கியம் சாப்பிடுங்க சார் நல்லா வரும்ன்ற மாதிரி நம்ம சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணால் எங்கேயோ போயிடலானோ. அதனால் அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பண்ணுற ஒரே விஷயம் வந்து கல்யாணம் மட்டும்தான். மற்ற எல்லாத்துக்கும் தரித்திரம் போகணுமா, அவன் பேய், இது பிசாசு, இது பிள்ளை சொன்னியம், இது மந்திரக்கட்டு, அந்த கட்டு, எதையும் சொல்லாதீங்க. கண்டினியூஸாக எனக்கு ஒருத்தன் பண்ணினே இருக்கான், அவன் உழைப்பாளிடா பண்ணிகிட்டே இருக்கிறான், அவன் கண்டினியூஸாக உனக்கு பண்ணிட்டுருக்கான். சரி என்ன பிஸ்னஸ் பண்ண, ஒரு பிஸ்னஸ் பண்ண விட மாட்டான் அவன். ஆள் மனசில் வந்து எவனோ போய் பூந்து பேசிட்டு இருக்கிறான், உனக்கு எவனோ பண்ணுறான். யாரை பார்த்தாலுமே அவனுக்கு மந்திரவாதி மாதிரியே தெரியுது, யாரை பார்த்தாலுமே பேய் பிசாஸ் மாதிரியே தெரியுது. இது என்ன பண்ணுறது, இது கையில் பைபிள் இருக்குது, இது இந்த மாதிரி ஆவியங்களாக இருக்கும். அது என்னடா இன்னொரு கையில் தேங்காய் எண்ணெய் பாட்டிலு, ஏசுன் ரத்தம், சரி சந்தோஷம், இவ்வளோ இருதுமாடா வருது பேய் உனக்கு வருது. தலைமட்டாண்டு என்ன பைபிள் வச்சுருக்கேன், கார் உள்ள பைபிள், எங்கே பார்த்தாலும் பைபிள் கெட்டியமாக குடிச்சுன்னு போகிறேன். ஏன் பக்தியா, பேய் வருது, பேக் அவுட் ஸ்ப்ரே மாதிரி வச்சுட்டுருக்கான், கொசு அடிக்கிறதுக்கு வச்சுருக்க மாதிரி. சரி இவ்வளோ வச்சுருக்கேன், எப்படி இருக்குது, 10 ரூபா வச்சுருக்கேன் பாக்கெட்டில், எதுக்கு, காணிக்க போகிறது, கண்டிப்பாக பேய் வரும். ஏன் இந்த 10 ரூபா புடின்னு போகிறதுக்கு. ஆமாம், அது கூட சொன்னான், குட்டி சேத்தான் எவ்வளோ அனுப்புவான், இருக்கிற காசெல்லாம் உறிஞ்சிரும். உங்ககிட்ட உரியுதா காசு, அடேப்பா. ஏன் 10 ரூபா எடுத்துன்னு போறியே, என்ன சொல்கிறதுன்னா பெருமையாக இருக்கும்னு நினச்சேன் எனக்கு.
வேறு என்ன சொல்கிறது நான். அப்புறம் பாசத்துக்கு காசு கேட்குறாருன்னுமா, இவன் கோடி கணக்கு கொடுக்குறவனாலும் கம்முன்னு இருக்கான். லட்சத்தை கொடுக்குறோம் இருக்கட்டும் தெரியாது. இதுக்கு சில்லற எம்டி வெசல்ஸ் மேக் மச் நாய்ஸ் சொல்கிறாங்க இல்லையா. அதனால் இப்போ ஃபுல் டைமாக இவன் பேய் ஓட்டிக்க போகிறான், முடி வெட்டிக்க போகிற மாதிரி பேய் ஓட்டிக்க போகிறான். நைட்டு ப்ரேயர் என்ன, பகல் ப்ரேயர் என்ன, இவன் ஒரு லெவலில் போயிட்டான். சரி இவ்வளோலாம் ஓட்டிக்கிறியே, இந்த மாதம் போயிட்டு வந்துட்டேன், திருப்பி அடுத்த மாதம் வந்து பேய் வரும், அடுத்த மாதமும் நான் போகணும். சரிடா, ஒரு நாள் வாசல், ஒரு நாள் அமாவாசையோ பௌர்ணமியோ போய் ஜெபம் பண்ணிடுவா, நல்லது. ஒரு இரவு நீ கற்றுக்கிட்டாரு, சந்தோஷம். ஏதோ உனக்கு அப்படி எதெல்லாம் நான் தலையிடல, மற்ற நாளில் வேலை செய். அதுதான் சொல்கிறேன்ல, எதுவுமே பண்ண முடியாது, என்ன பண்ணிட்டான். ஏதாவது பண்ணுறவனு நல்லா பண்ணுவான், உனக்கு என்னடா இருக்குது பண்ணுறதுக்கு. ஆள் மனசில் நம்பிட்டான். இப்போ அப்படி பிசாசு பிடிச்சதும் சோறு தின மாட்டான், வீட்டில் தங்க மாட்டான், தூங்க மாட்டான், லேகியவனை பார்த்துருக்கீங்க, கத்துவான், கிழிப்பான், அழிப்பான், தண்ணியை மாய்ச்சிக்கு போவான். இதுதான் நல்ல அழகாக டையட்ஸ்ன்னு போகுது. இது நல்ல அழகாக சவரம் பண்ணுற, நல்ல உடுத்துற, நல்ல தலையெல்லாம் கோதி வாரிட்டு போகிற, ஒரு இடத்துல வேலைக்கு போய் கணக்கிட்டு வந்தால் மட்டும் என்ன, ஏதாவது இடத்துல வேலைக்கு போகலாம். இல்லை அப்படியே போயிட்டே இருந்து கடைசியில் என்ன ஆச்சு, இப்படியே போயிடுச்சு கொஞ்சம் வருஷம். நான் பார்க்க அவன் பார்க்க இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கண்காட்சி எதாவது இடத்துல வேலைக்கு போலியானா என்னை மாத சம்பளத்துக்கு போவானான்னு சொல்லிட்டாங்க. மகனே உன்னை பெரிய ஜாதியாக மாத்திரன்னு சொல்லிட்டாங்க. ஜெபமணி யாரோ சொல்லியிருக்கிறாங்க, அடுத்து அம்பானி இந்தியாவில் தமிழ்நாட்டில் நீ தான், உன்னை தேடி ராஜாக்கள் வந்து உட்காருவாங்க, பிரபுக்கள் வந்து உட்காருவாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ண, மண்ணை எடுத்து விற்றா கூட நீ எங்கேயோ போயிடுவீங்க. என்ன மண்ணடா வைக்க போகிற, சுற்றி அவன் பேசுனது பார்த்தா சிமெண்ட் தர, அந்த டாபிக் பேசுகிற பார்த்தா சுற்றி சிமெண்ட் தர. நான் சொன்ன சிமெண்ட் தரையாக இருக்குது, எந்த மண் எடுத்து வரனாலும் விற்கலாம். இப்போ பார்த்தா சுற்றி சிமெண்ட் தரையாக இருக்குது. சரி ஒரு லெவலில் இருக்காங்க. சரி எப்படா சாப்பிட்றேன், ஒய்ஃப் வேலைக்கு போகணும், அடி செருப்பாங்க. அப்போ புரிஞ்சிச்சு, ஆஹா. அப்புறம் அம்மா அப்பாவுக்கு பென்ஷன் வருது, ஒய்ஃப் சம்பளம் இருக்குது. நீ ஊழியம் பண்ணு ராஜா, நீ ஊழியம் பண்ணு, பிசாசு போய் ஊழியம் பண்ணு. இந்த மாதிரி தான் சொல்லி சுற்றி நிற்க வேண்டியதான். அவன் பண்ணுறான், இவன் பண்ணுறான், இவன் பண்ணுறான், அவன் பண்ணுறான். இவனுக்கு மத்தியானம் அந்த பொண்ணு வேலை செஞ்சு சாப்பாடு போட்டுடும். அதை கிழவி இவனுக்கு எடுத்து குட்டி சராகத்து கையில் காசு கொடுத்துடுது. அதான் 10 ரூபா எட்டுன்னு போகிறப்ப உஷாராக சொல்லிக்கிறாங்க, டே ஜாகிரதையாரு, அங்கேயும் காணிக்க போட்டுறது சொல்லி அமைச்சிருப்பாங்க. ஆனால் 10 ரூபா எட்டுன்னு போது இல்லையா. இப்போது தீர்மானம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணாத குறையாக சொல்கிறான், நான் மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போக மாட்டேன், செஞ்சால் பிஸ்னஸ் தான். என்ன பிஸ்னஸ் தெரியும், இதுதான் எனக்கு தெரியும், பேய் பிசாசு இதுன்னு. ஏன்னா அது பயமூர்த்தி காசு வாங்க போகிறானால அந்த இதுலாம் கிடையாது. இதுக்கு இன்னும் கர்த்தர் எனக்கு எதுனா வெளிப்படுத்துவார். இது உங்களுக்கு இன்னும் தீர்க்க தரிசி வச்சுருப்பாங்க. இது 10 ரூபா பாலாஜி மாதிரி, இது 10 ரூபா வச்சு சுற்றி நிற்குது. என்ன பண்ணுறது, இவன் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. பெரிய ஜாதி ஆவேன், நான் நல்லா வருவேன், எனக்கு தெரியும். இது ரகசியம் ஆற்றி சொல்லாதனால சொன்னாங்க, உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நல்ல வாடா எப்பா, சப்போஸ் அது வரலன்னா ஒருவேளை உங்கள்கிட்ட சொன்ன எஃபெக்டாக கூட இருக்கும். பவர் இப்போயே அடிக்குது என் மேலே. அவள் சோத்தை கட்டிக்கின்னு பொம்பளை பசங்க வண்டி ஓட்ட தெரியாமல் பஸ் பாஸ் எடுத்துக்கின்னு அண்ணன் தம்பி அப்பா பெரியப்பா மாமன் மச்சான் எத்தமே ட்ராப் பண்ணிட்டு ஒரு 2-3 மாதம் கழித்து காசை சேர்த்து வச்சு இனிஷியல் பேமெண்ட் கட்டி அது ஏதோ குரங்கு பெட்ரோல் மாதிரி அடித்து வண்டியை கற்றுன்னு போட்டுன்னு விழுந்து லைசன்ஸ் வாங்கி அது மாதிரி இருக்கிறவங்களாம் பைத்தியக்காரங்க. ஊர் விட்டு ஊர் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் படுத்து தூங்கிட்டு அங்கேயே குளிச்சுட்டு ஏதோ வந்தது திருட்டு வேலைக்கு போய் அங்கேருந்து ஆரம்பித்தவங்களாம் இருக்கான். அவனுங்களாம் வரல பேய் பிசாசு அந்த ஸ்டோரி. இவனுக்குன்னு வந்துக்கிறாங்க தீர்க்கதரிசிங்க, பேய் உலகத்துக்கு கொண்டு போகிறது, மாயாஜாலம்லாம் பண்ணுறதுக்கு. என்னவோ அதுங்கெல்லாம் ஒரு லெவலில் நல்ல விருத்தி அடைஞ்சிரும். தூக்கம் இல்லை, உணவு கட்டுப்பாடு இருக்குது, உழைப்பு உண்மை. எங்கே எது பண்ணாலும் உண்மையோடு ஒரு உழைப்பு இருந்துச்சுனாக்கா கட்டாயம் அது உயர்த்தப்பட்டுரும். இந்த உண்மையும் உழைப்பு இருக்கிறப்ப நித்திரை செய்ய விடாது, ஃபோன் அடிச்சுனே இருக்கும். நம்மளா பார்த்து ஆஃப் பண்ணிட்டு படுத்தா தான் இருக்கும். ஜனங்க தேடுவாங்க. நல்ல விதத்தில் சொல்கிறேன், இது எல்லாரையும் தேடின்னு இருக்குது. எனக்கு என்ன பண்ணிட்டாங்களா, எனக்கு எதனா நடந்துச்சா. அதாவது அந்த அண்ணன் ஆகாரத்துக்கு உங்களுக்கு ஒரு கர்த்தர் ஒரு தயவு வச்சுருக்காருன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணுமா இல்லையா. அது இருக்கிறோடனே அதே போதும் எனக்குன்றாங்க. நான் எல்லா கண்ட்ரிக்கு போயிட்டு வந்துட்டேன், எல்லாத்துலேயுமே இப்படி தான் சொல்கிறேங்க. போதும் என்ற மனமே எப்படி வசனம் உழைக்கலாம் இல்லை, போதும். பொண்டாட்டி சம்பாதிக்கிறல்ல, இல்லை பொண்டாட்டி சம்பாதிட்டோம், அது ஒரு ஆடம்பரத்துக்கு வச்சுக்கோ, இல்லை வசதிக்கு வச்சுக்கோ, இல்லை சேமிப்புக்கு வச்சுக்கோ.
பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு வச்சுக்கோ. இது பசங்களும் சேர்ந்து பொலிவிட்டோம். பொண்ணு எடுக்கிறவன், புள்ள எடுக்கிறவன், பொண்ணு கொடுக்குறவன் ரொம்ப அந்த இடத்துலலாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். இதெல்லாம் வந்து அறியாத, எட்டாத, தெரியாத வந்து மாட்டிக்கிற குடும்பங்கள் தான் உண்டு. இதுங்களோட ஆடம்பரமும் இந்த தோற்றத்தை பார்த்து எப்படி இருந்தாலும் ஒருத்த சம்பளமாக மாற்றி விட்டாங்க. எப்படி தான் பொண்ணெல்லாம் கட்டுறாங்களோ தெரில. நல்லா சம்பாதிக்கணும், பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இது நாட்டு நடத்து சொல்கிறோம் இல்லை. இந்த பேரண்ட்ஸை பார்த்து பொண்ணு கொடுக்கறது தான் இது. அது ஒரு கவர்மெண்ட் சம்பளம், இது ஒரு கவர்மெண்ட் சம்பளம், அது ஒரு கவர்மெண்ட் பென்ஷன், இது ஒரு கவர்மெண்ட் பென்ஷன். பென்ஷனே 50,000 வாங்குது. பிள்ளையாண்டா எங்கன்னா வேலைக்கு போனால் 20,000 தாண்டது சம்பளம். ஓய்வூதியம் 50,000. பெற்றோரோடு யூஸ்வலாக பெற்றோரெல்லாம் வச்சு நான் தான் பராமரிக்கிறேன். ஒன்றும் கிடையாது. அந்த கிழங்கு பென்ஷன் வாங்கி ஊர் சுற்றின்னு வந்து நிறுத்து. இப்போ அதுங்க 2 பேர் செத்து போயிடுச்சுனா தான் தெரியும். பிறந்து அழுவாங்க. 50 வயசுக்கு மேலே இந்த தாய் தகப்பனை இழந்தவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பென்ஷனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க, தாய் தகப்பனுடைய ஆதரவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைங்கள் மிகவும் சோகமாக இருப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் புரண்டு அழுது 6 மாதத்துக்குள்ள அவங்க கட்டி வச்ச வீட்டை 1 வருஷம் அதிகபட்சம் வெத்துட்டு கத்திரங்களை நடத்தினார், கத்திரங்களை ஏவினார். ஆபிரகாம் சொன்னது போல் தெற்கே போனார். எங்கே அவன் வந்து இடம் வாங்குறானோ, இடம் இல்லை வாடகை எங்கே வந்தானோ கத்திர ஏவினான், கர்த்தர் நடத்தினான். அந்த வீடு மேனேஜ் பண்ண முடியல. அந்த 50,000 1 லட்ச ரூபா அந்த கிழமை பென்ஷன் வந்தது, நல்லா ஓடி இருந்தது வண்டி. திடீர்னு நின்று போச்சு. ஒருத்தர் சொல்கிறான் வெக்கமே இல்லாமல், மருமகன் சொல்கிறான், தனி மனிதன் என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பென்ஷன் வாங்குற மாமனார் மாமியாரை கொடுத்தார். அவரில் பிள்ளையா போல் இருந்தேன். பென்ஷன் வாங்குறதுனால ஒரு டென்ஷன்லாம் வாழ்ந்தாராம். அதுங்க ஒரு நாள் டிக்கெட் வாங்கிடுச்சிங்க. 6 மாதம் செத்துடுச்சுங்க. அவ்வளோதான். இதுதான் வீட்டை விற்றுட்டான். அதுக்கப்புறம் பிள்ளைங்க அந்த பசங்க படித்து அதுங்க வந்து திருப்பி இப்படியே வாழ்க்கை முழுவதுமே பிறருடைய கரத்தை ஏந்தி வாழ்கிற ஜனங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரில. சபை மெச்சுக்கொள்ளும். இது தசமாக கொடுத்துருவான் இல்லையா? அப்போ சபையில் இவன் பயங்கரமான ஒரு விஐபி ஆகிடும். இப்போ நம்ம ராஜ்யம் அப்படிலாம் கூடாது. சரி, முன்னாடி சம்பாதிக்கிறான், வீட்டு வாடகை வருது, அப்புறம் நீ என்ன தான் மண் இருக்கிற, சரி ஏதாவது சொல்லலாம், இந்த வீடு டேமேஜ் ஆகும், மெயின்டெனன்ஸ் நான் பார்த்துக்கிறேன், குத்தனக்காரன் இப்படிலாம் ரவுடித்தனம் பண்ணுவான், அதனால நான் இருக்கிறேன். அப்போ கூட எவனும் நான் வேலைக்கு போவானான்னு யானோ சொன்னானடா? சட்டம் இல்லை, போலீஸ் இல்லை, நீதி இல்லை, நீதித்துறை இல்லை. நீ போய் தனிப்பட்ட மனசு சட்டத்தை எடுத்து கையாளுறதுக்காக நீ இருக்கிற. வேலைக்கு போகிறதுக்கு எங்கே வேலைக்கு போகிறேன்னு கேட்குறேன், என்ன தொழில் தெரியும்னு கேட்குறேன், எதுவுமே சொல்லலை. அதோட ரிவர்ஸில் போனோம்னா வரவே இல்லை. இந்த மாதிரி ஆத்துமாக்கள் இழந்ததுன்னு சொல்கிறதா இல்லை இந்த ஆத்துமாக்களே வானான்னு சொல்கிறதுன்னு தெரில. இல்லை, அது அப்படி தான் வளர்ப்பு. ஒருத்தர் சொல்கிறாரு என்கிட்ட, ஐயோ பையனை அம்பத்தூர் எஸ்டேட் தாண்டி அனுப்ப மாட்டேன் வேலைக்கு. அம்பத்தூர் எஸ்டேட் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது? 20 கிலோமீட்டர் இருப்பான். 20 கிலோமீட்டருக்கு மேலே அனுப்ப மாட்டான். மருமக கும்மிடி பூண்டி போய் வேலை செஞ்சுட்டு வருது. ராஜா, தம்பி, கண்ணு, மாணிக்கம், வைரம், வைடூரியம் கொஞ்சராது அங்கிள். யாருக்குமே பொருளாடாத மாதிரி ஆம்பளை புள்ள. ஆனால் யாருக்கும் இல்லை இந்த மாதிரி புள்ள பிறக்கூடாது. 20 கிலோமீட்டர் அனுப்ப மாட்டியா பையனை? மருமக வந்து 60 கிலோமீட்டர் போய் வேலை செஞ்சுட்டு வரணும். வேலைக்கு போகிற பொண்ணு தான் வேணும். என்னையா இது? பரலோகம் போகிறதுக்கு கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம் வயசில். கண்ணை மூணா பரலோகம். இந்த நேரத்தில் கூட இப்படி ஒரு கபடோடு வாழணும். இருளை வெளிச்சமாக்கி வெளிச்சத்தை இருளாக்கி அவள் கல்யாணம் பண்ணிட்டு அந்த பாப்பா சொல்லுது, அந்த மருமக சொல்கிறான், எனக்கு வேலை ஸ்தலமே என்ஜாய் பண்ணி வாழ்கிறேன். அது நம்மளை மாதிரி உழைப்பாளி. அது இதுங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி தூக்கமாக வருது. இதுங்களை பார்த்தாலே எனக்கு சோம்பலாக இருக்குது. ஒன்றும் இல்லை, அவங்க 2 பேர் பென்ஷன் இல்லை. அப்போ தெரியும் அப்படி ஆயிடுச்சு. இப்படிலாம் இருந்தால் எப்படி கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் சொல்லுங்கள்? என்ன இருக்கும்? என்ன இருக்கும் அவங்களுக்குள்ள? பரஸ்பரம் உண்டு. கையின் பிரயாசத்தை கற்றுக் கொடுக்குறா. கையின் பிரயாசத்தை கற்றுக் கொடுப்பதற்கு இந்த காரியங்கள்லாம் இருக்கக்கூடாது. வேலை செய்யாதுன்னா சாப்பிடாது கடவுள். தெசலோனிக்கர்ல வாசிக்கிறோம். பவுல் சொல்கிற புதிய ஏற்பாட்டில், வேலை செய்தா சாப்பிடு. சாப்பிட்றவன் வேலை செய்ய கடவை, வேலை செய்கிறவன் சாப்பிட கடவை. ஒருவனுக்கும் பாரமாயினப்படி என் சொந்த கருத்தில் நான் கூடார தொழில் அமைச்சு நான் பிழைச்சேன். எல்லா கண்ட்ரியில் முன்னேற ஒழியும் அந்த அரிசி வேவாது. துபாயில் இந்த முகமதிய நாட்டெலாம் வேவாது. நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும், அதுக்கு பேப்பர் வேணும். அப்போ தான் நீங்கள் அங்கே குப்பை கொட்ட முடியும், அங்கே ஊழியமும் செய்ய முடியும். மற்ற கண்ட்ரியில் வேணால் பரவாயில்ல இருக்கலாம். நீங்கள் நம்ம போயிருக்கிறனால சொல்கிறோம். வேலை இல்லைன்னா மதிக்கவே மாட்டோம். இஸ்மவேல் சந்ததியார் ஆசீர்வாத மலங்கள்லாம் பாருங்கள். அவங்க ரூல்ஸ் எல்லாம் கூகுளில் போய் போட்டு பாருங்கள். அவன் என்னமோ பீச்சை யூஸ் பண்ணுறானோ, சோத்துக்கை யூஸ் பண்ணுறானோ, அவன் பின்னாடி இதை முன்னாடி எழுதுறானோ, முன்னாடி இருந்து பின்னாடி எழுதுறானோ, அதெல்லாம் வேணாம். நல்ல பாலிசிஸ் படித்து பாருங்கள். உழைப்பில் தான் முக்கியமாக இருக்கும்.
உழைக்கிறவனும் அவன் செய்ய மாட்டான வேலை. நம்மளை மாதிரி அடிமைகளை கொண்டு போய் அவனை வேலை வாங்கிறதுக்கு நல்லா அந்த அங்கி கலையாது, மடிப்பு கலையாது, தூசிப்படாது, வருவான், ஏறுவான், இறங்குவான், நம்மால் கது திறந்து விடுவான். அது அவங்களுடைய சாமர்த்தியம், உழைப்பு. ஆனால் இந்த மாதிரிலாம் நிறுத்தம் செய்ய மாட்டான். நம்ம பரிகாசம் பண்ணலாம், அவனுக்கு 10 பொண்டாட்டி இருக்குது, ஒரு ஃப்ளாட் ஃபுல்லாக 10 பொண்டாட்டி, 30 பசங்க, 40 பசங்க, 15 பசங்க, 10 பசங்க, எப்படி இருக்கும்? சரி, அது அவங்க கல்ச்சர், நான் அதிலெல்லாம் சொல்லலை. ஒரு மணி இருக்க கடவுள் இந்த ஒன்றுத்துக்கே வண்டியை ஓட மாட்டேங்குது, 5 பொண்டாட்டி வச்சுருக்கான் அவன். அது நம்ம பரிகாசம் பண்ணக்கூடாது, அது தேர் கல்ச்சர். சொல்ல வருது பழைய ஏற்பாடு, சொல்ல வருது வளம்னு பாருங்கள். வளம் வாக்குத்தத்தம் செஞ்சு நிறைவேறல ஐயா, உடன்படிக்கை வார்த்தை கத்த சொல்லிட்டு நிறைவேறல, நீ தூங்கி கொண்டே இரு, நிறைவேறு. நல்ல பெருந்தண்ணி காட்டின போல இரு. இது எல்லாம் நிறைவேறாது, விரும்பியும் ஒன்றும் வராது. எல்லாருக்கும் ஆசை ஒரு கிரவுண்ட் வாங்கி வீடு கட்டணும், எல்லாருக்கும் ஆசை 2 குத்தணும் வாடகை கொடணும், எல்லாருக்கும் ஆசை. இந்த எல்லா ஆசையும் எல்லாருக்கும் இருக்குமா இருக்காதான் எல்லாரையும் கேட்டுப்பார். இருக்கிறவனுக்கு இந்த ஆசை இருக்காது. போதும்ப்பா இருக்கிற பிரச்சனையே இது, என்ன நல்லா பராமரிக்கிற நல்ல ஒரு மருமகன் வந்தால் போதும், அவங்க தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஐயா அப்படின்வாங்க. இந்த ஆசை இருக்கிறது நிறைவேறாது, ஏன்னா அதுக்கேற்ற உழைப்பு கிடையாது. யாரெல்லாம் வாய்ப்பெல்லாம் தரமாட்டாங்க, வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கணும். we have to create an opportunity. வாழ்வியல் வரைக்கும் சொல்லியிருக்கேன். முதல்ல பேஸ் நல்ல அஸ்திவாரம் போடணும். அடுத்தது 2 காரியங்கள் இருக்குது. விடுதலை பெறுகிற விருப்பம் ஒன்று இருக்கிறது, சுகம் பெறுகிற விருப்பம் இருக்கிறது. அது சாயந்தரம் தியானிப்போம். வராமல் இருக்காதீங்க, வந்துடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியில் ஆசீர்வாத கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில் விருப்பத்தை குறித்து பேச கிருபை செய்தீர். இன்னும் சுகம் பெறுகிற விருப்பம், இன்னும் ஆண்டவரே விடுதலை பெறுகிற விருப்பத்தை குறித்து 2வது ஆராதனை பேச கிருபைத்தார். சாயந்திர ஆராதனை பேச கிருபைத்தார். இயேசுவை தெளிக்கிறோம், இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுக்க நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை சகல வாழும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியமும் நம்ம நேரோடு குடும்பம் சதாக்காலம் சொல்ல பசுவங்கள் இருப்பதாக, ஆமென். உங்களுக்கு சிற்றுண்டி ஆயத்தமாக இருக்குது, சாப்பிட்டு கலந்து செல்லுங்க. தனி ஜெபம் ஜெபித்துக் கொள்ளுங்க. சாயந்தரம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.